எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிக பெரும் அருளால் அவனுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இவ்வளவு மனித சமுதாயத்திலே அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்து அவனுடைய மார்க்கத்தை கேட்கும் பாக்கியத்தையும் படிக்கும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறான் என்றால் இதற்கே நாம் நிறைய ஷுக்ர் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹுடைய தெரிவு என்பது சாதாரணமானதல்ல. ரமலான் என்பது மாதத்தின் அல்லாஹுடைய ஒரு தெரிவு. அதே போன்று அல்லாஹ் நம்மளை தெரிவு செய்கிறான் என்ற எண்ணத்தை நாம் பெற்றோம் என்றால் அதுவே நம்முடைய வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு பள்ளியிலே ஒருவரை கொண்டு வந்து ஒரு தும்புத்தடி கையில் எடுத்து அவர் அந்த பள்ளியை கூட்டுகிறார் என்றால் அல்லாஹ் அவரை தெரிவு செய்திருக்கிறார் என்ற அர்த்தம். இஹ்லாஸோடு ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி அவர் அதை செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவருக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எதெல்லாம் காட்டி கொடுக்கிறோம்னா, அந்த டாக்டரை பாருங்க, நானே என் பிள்ளைக்கு காட்டி கொடுப்பேன். அந்த இன்ஜினியரை பாருங்க, அதான் உலக நியதி, உண்மை, அதை காட்டணும். அப்படி படிச்சிருக்கிறாங்க, அப்படி வாழலாம், அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கலாம். ஆனா திருக்குர்ஆன்ல எனக்கு ஒரே ஒரு பக்கத்தை நீங்க பெரட்டி காட்டணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல இந்த சயின்டிஸ்டுக்கு இப்படி இந்த இடம், ஜன்னாவுல இந்த இடம், இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சிலாகித்து சொல்றான், உன்னை கண்டுபிடிச்ச ஒரு ஆளை சிலாகித்து சொல்றான் அப்படின்னு காட்டினீங்கன்னா இல்ல. அதுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் அவங்கள்ட்ட கேவலம் உண்டாண்டா இல்ல, கண்ணியம் உண்டு. ஒரு அறிவாளிக்கு கண்ணியம் இருக்கிறது, ஆனால் அதையும் தாண்டி ஒரு கண்ணியம் இருக்குது. யாருக்கு தெரியுமா? மார்க்கத்தோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு பயந்து அவனுக்கு தன்னுடைய கல்வை ஒப்படைத்தவருக்கு அதை விட கண்ணியம் இருக்கிறது. அதனால் குர்ஆன் இதை விட அதை மேல தூக்கி பேசுது. எந்த கண்ணியத்தை? குர்ஆனுக்குள்ள ஜன்னாவுல நடுப்பகுதி டாக்டருக்கு இல்ல. டாக்டர் தொழுதால், டாக்டர் நோன்பு பிடித்தால் தான் டாக்டருக்கு கண்ணியமே தவிர அவர் தொழாமல் நோன்பு பிடிக்காவிட்டால் அவருக்கு கண்ணியம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யாரை தெரிவு செய்ததா சொல்கிறான்? நீங்கள் திருக்குர்ஆனிலே பிரட்டி முழுக்க பாத்தீங்கடா, ரசூலுல்லாஹ் உம்மி, மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவாய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா கதவை திறந்து கெட் அவுட் என்று வெளியே அனுப்பினவர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தம்பிமார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டவங்க. நீங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்தீங்கன்றால் இந்த உலகத்தில் யாரை நீங்கள் பேச மாட்டீர்களோ, யாரை பத்தி நிறைய சிந்திக்க மாட்டீங்களோ, வாப்பா வெளியே போங்கன்னு சொல்லி கதவை பூட்டினா அந்த பொடியனை கொண்டு போய் யாராவது பேசுவாங்களா? ஏய் வாப்பா விரட்டினப்பா, கெட் அவுட்னு சொன்னவருப்பா அப்படின்னு வாங்க. நூஹ் நபி யாரு? சொந்த மனைவி சொல்றாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், மகன் கட்டுப்பட மாட்டாரா? இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் அல்லாஹ் தெரிவு செய்கிறார். தெரிவு செய்து அல்லாஹ்வுடைய தெரிவு செய்தால் இந்த உலகத்தில் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறார். அதனால அல்லாஹ் வேற ஒரு குவாலிஃபிகேஷனை கேட்கல. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் கட்டாயம் படிக்கணும். கடந்த 20 ஆண்டுகளாக படிக்கணும் படிக்கணும் என்றே 25 ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு வர்றேன். படிக்கணும், கட்டாயமாக இந்த சமூகம் படிக்கணும். ஆனால் படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்துமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. படித்த பட்டதாரிகள் பல்கலைக்கழகம் போவார்கள், அவரிடம் தீன் இல்லை என்றால் பெத்தெடுத்த தாய்க்கு தெரியாமல் தாய் கண்டால், அதாவது அங்க போனீங்கன்னா தகாத உறவுல ஈடுபடுவாங்க. அவங்க தான் ஸ்கூல்ல 1ஆம் பிள்ளை, அவங்க தான் அந்த ஸ்கூல்ல அந்த ஏரியாவில் நல்ல பேர் கிடைச்சவங்க, பல்கலைக்கழகம் வரைக்கும் போனாங்க, பட்ட படிப்பை மேற்கொள்ளணும்னு போனாங்க. அந்த 30 பேர் வகுப்புல படிச்சா ஒரு ஆளை தெரிவு செஞ்சிருப்பாங்க, ஒரு 5 பேர் தான் அந்த ஊர்ல இருந்து போயிருப்பாங்க. அந்த 5 பேர் தான் ஊர்லயே தங்க கட்டிகள். அந்த தங்க கட்டியை கொண்டு போய் அங்க வச்சா அந்த 5 பேர்லயும் பலர்களும் தப்பான முறையில ஒரு ஆண் பெண்ணோடு பெண் ஆணோடு அதை இது பண்ணிடுவாங்க. அது என்ன சொல்லுது? இந்த படிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் அமெரிக்காவில் விபச்சாரம் 0 ஆகணும். படிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் அமெரிக்காவில் களவு 0 ஆகணும்.
படிப்பு மட்டும் ஒரு மனிதனை பதமாக்கும் என்றால் அமெரிக்காவிலே எந்த கிளப் லைஃபும் இருக்கக்கூடாது, ராத்திரிக்கு அவர்கள் குடிக்க கூடாது. உலகத்தில் ஆக பெரும் விபச்சாரம் அதிகம் அமெரிக்கா. ஐரோப்பாவிலே உலகத்திலே ஆக நிறைய அதிகமான டிவோர்ஸ் அமெரிக்கா, ஐரோப்பா. உலகத்தில் ஆக ட்ரக்ஸ் அடிக்டட், புது புது பேர்ல வரக்கூடியது ஜொம்பி எல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன தெரியுமா? இஹ்லாஸ், மன தூய்மையோடு. யாரெல்லாம் மன தூய்மையோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அந்த தெரிவாக இந்த தெரிவு அமையணும் என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்குள் நுழையலாம்னு நினைக்கிறேன். அதாவது நாம் நினைப்போம், காட்டோ வீட்டில் இத்தனை பேர் நிக்க, அல்லாஹ் என்ன தெரிவு செய்ய, எனக்கு பின்னாடி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? யாரா ஐ அம் நாட் குவாலிஃபைட் டு திஸ் ஜாப், நான் இந்த ஜாப்புக்கு குவாலிஃபைட் இல்லையா அல்லாஹ்? என்னை விட அவங்க தொழுகையாளி, என்னை விட தஹஜ்ஜுத். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒருவர் வருகிறார், பின்னாடி வருகிறார், தாடியில தண்ணீர் தட்டுகிறார், கையில செருப்பு. பெருமானார் சொன்னார்கள், ஜன்னாவாசியை பார்க்கணும்டா பாருங்கண்டா. அருமை தோழர்கள் திரும்பி பார்த்தார்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்பில் அவர் ஆழமா பதிந்து போனார். இன்னொரு நாள் அவர் வர திரும்ப ரசூலுல்லாஹ் அதே நபரை காட்டி ஜன்னாவாசியை பார்க்கணும்டா பாருங்கன்றாங்க. அன்றைக்கு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க, இவரை ஏன் திரும்ப ரசூலுல்லாஹ் ஜன்னாவாசி என்றாங்க? இவர்கிட்ட உள்ள விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும். சாதாரணமா ஒரு ஆள் தொழிலதிபரா நிக்கிறாரு, அவர்கிட்ட பின்னாடி உள்ளவர் அவர் எப்படி என்ன பண்றாரு பார்த்து அவரும் தொழிலதிபராக பார்ப்பாரு. ஜன்னாக்கு போறதுக்கு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை ஃபாலோ பண்ண போய் வீட்டுக்கு போய் சொல்றாரு, என் வீட்டுல ஒரு தகராறுன்னு போய் சொல்கிறார், நான் உங்க வீட்டுல தங்கணும், எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் தரலாமான்னு கேட்கிறார். தங்குறார், ராத்திரி பார்க்கிறார். பழமையான சஹாபாக்கள் என்ன பண்ணுவார்களோ அதே வாழ்க்கை, எந்த மாற்றமும் இல்லை. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது நாள் முடிவுல சொல்றாங்க, நான் உங்கள்ட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. பெருமானார் ஒரு நாள் நீங்க வர்ற நேரம் ஜன்னாவாசிய பார்க்கணும்டா உங்களை பாருங்கன்றாங்க. நான் எனக்குள்ள நீங்க என்னதான் அப்படி பண்றீங்கன்னு பார்க்கணும்னு துடிச்சேன். அதனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். எனக்கு பெருசா எதுவுமே தெரியல, மக்கள் எதை வளமையாக செய்வார்களோ அதை தான் நீங்க செய்றீங்க. அந்த நேரத்துல அவரும் சொன்னார், எனக்கும் பெருசா எதுவுமே தெரியாது, ஆனா என்னிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, நான் எந்த முஃமின்கள் விஷயத்திலையும் நான் தப்பா நினைக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். நான் யார் விஷயத்திலையும் அவர் அப்படி இவர் இப்படி அவர் இப்படி என்று மனசுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். இது நான் வளமையாக செய்து வரக்கூடியது. அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் என்றால் நோன்பு பிடிக்கிறவர், முஸ்லிம் என்றால் ஹஜ் செய்றவர், இதெல்லாம் முஸ்லிம் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யாரு தெரியுமா? பிற முஸ்லிம் தன்னுடைய நாவால் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறார்களோ, எவருடைய கரங்களால் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், அவர் முஸ்லிம் என்றாங்க. முஸ்லிமுக்குரிய டெஃபினேஷன் என்ன தெரியுமா? இவருடைய அன்பு சகோதரர் பாதுகாக்கப்படணும். தெரியாத விஷயத்தில் அவர் விஷயத்தில் கொண்டு போய் நடு சந்தியில் அவரை சீரழிக்க கூடாது. தெரியல இறைவா, அது நடந்திருக்குமா எனக்கு புரியல, நான் அவரை பத்தி தப்பா நினைக்கல, என் கல்புல அந்த ஏண்டா நீங்க என்ன அபாயா கொடுக்குறீங்கன்னு மறுமையில வராது, நீங்க என்ன ஹேண்ட்பேக் போட்டீங்கன்னு வராது, உங்க பக்கத்து வீட்டாரை பத்தி என்ன சிந்திச்சீங்கன்னு வரும். அது நடக்காத ஒன்றை நீங்க ஏன் பேசுறீங்கன்னு வரும். அப்படி ஒன்று இல்லாத ஒன்றை நீங்க ஏன் யூகிச்சீங்கன்னு வரும். தேவையே இல்லையா? அது உங்களுக்கு தேவையே இல்லை அந்த யூகம். ஏன் 4 சபையில 4 பேரை பத்தி பேசுறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து வெளியே போனாங்க. அவருக்கு புரிந்தது, கல்பு என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அறிவு. உங்க பிள்ளைக்கு இன்றைக்கு எங்கேயும் போய் படிக்கலாம், டாக்டர் ஆகணுமா, உங்களுக்கு சீட் கிடைக்கல ஸ்ரீலங்கால, நோ ப்ராப்ளம். உங்கள்ட்ட சல்லி இருக்குதா, காணியை விட்டு போடுங்க, வியட்நாம் அனுப்புங்க, ரஷ்யா அனுப்புங்க, 4 வருஷத்துல டாக்டர் ஆகிடுவார். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய வேலையே இல்லை. எவ்வளவு பல்கலைக்கழகம் ஓபன், உங்க பிள்ளைக்கு படிக்கிறது இன்னைக்கு வெரி சிம்பிள். நீங்க எந்த குவாலிஃபிகேஷன் அவர் பின்னாடி போடணும்னு நினைக்கிறீங்களோ அல்லாஹ் பெரியவன். அவர்கிட்ட கொஞ்சம் ஆசை இருந்தா போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மாதிரி போட்டி பரீட்சை இருக்க தேவை. பணத்தை கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகம் ஓபன். படிச்சுட்டு வந்துட்டாருண்டா அவர் என்ன பண்ணிடுவாரு? அவர் அந்த இடத்தை அடைஞ்சிருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் எங்க பிரச்சனை தெரியுமா? கல்புல தான் பிரச்சனை. பிரச்சனை கல்புல. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சிறந்த கல்புடையவர்களை தெரிவு செய்கிறான். இதுக்கு மெஷின் இல்ல தாய்மார்களே,
இதுக்கு மெஷின் இல்ல. ஒரு ஆளை போட்டி விட கல்பு நல்லமா இல்ல, பேசுற என்ன நல்லமா கெட்டதான்னு ரப்புக்கு தான் தெரியும். பேச போகல நீங்க நினைப்பீங்க நல்லம் போல இவரு அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை பார்த்துட்டு நல்லம் போல நினைப்போம். ரப்பு ஒருவனுக்கு மட்டுமே உங்களை நீங்க தூய்மைப்படுத்தாதீங்க. அவனுக்கு தெரியும் உங்களில் தக்வாதார் யார் என்று. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை கூப்பிடுறான் அல்லாஹ். மூசா கொஞ்சம் அவர் பயந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அவர் பயந்த குணம். உங்க ஊர்ல திக்கு வாயில் உள்ளவங்களை போய் சைக்காலஜி, திக்கு வாயில் உள்ளவங்க எல்லாம் பாருங்க, அவங்க பயந்த சுபாவம். அவங்களோட பயந்த சுபாவத்துக்கு திக்கு வாய்க்கு சம்பந்தம் இருக்கு பொதுவாவே. அதாவது பிறப்புல திக்குவாய் வேற, இடையில திக்குவாய் வந்தவங்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா திக்குவாயா இருந்தா ஒரு பயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவாய் என்ற பயத்தை சொல்லல, அவர் இயல்புல பயம் குணம். ஏன் பயம்டா, நிறைய இடங்களை நம்ம பாக்குறோம் குர்ஆன்ல, லா தகஃப் யா மூசா, மூசா பயப்படாதீங்க மூசா, மூசா பயப்படாதீங்க மூசான்னு அல்லாஹ் பல வாட்டி சொல்றான். அவர் பயந்த குணம். ஆனா பாடி பில்டர், கவி, பலமானவர். ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாரு, அவர் திட்டமிட்டு கொலை செய்யல. ஃபவகதஹு மூசா வகதா அலைஹி, ஒரு குத்து குத்தினார், கதை முடிஞ்சிட்டு. அவர் இன்டென்ஷன்லி கொல்லணும்னு கொல்லல, என்ன பண்றான்னு ஒரு அடி அடிச்சிட்டாரா, ஒரு குத்தண்டல. ஃபவகதஹு மூசா வகதா அலைஹி, மூசா ஒரு குத்து குத்தினார், அவர் கதை முடிஞ்சிட்டு. இவருக்கு என்ன பண்ணாருன்னா, ஃபிரௌன் நாளைக்கு பேசி சேப்பாயிரும்னு நினைக்கல, ஊரை விட்டே போயிருவோம். இதுக்கு மேல என்ன பேச்சு, சுவரா என்ன புடிச்சிருவான், என்ன கொன்றுவாங்க, பயம். அந்த பயம் எந்த அளவு கண்டா ஊரை விட்டு போறார் மதியனுக்கு. நீங்க நினைக்கிறீங்களா காட்டோ வீட்டுல ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாருண்டா அவர் நாட்டை விட்டே போறாருண்டா, அவர் பயந்தனாலதான் போறாரு. பயம் இல்லைன்னு அங்க இருப்பாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயம் இல்லைண்டா, எங்க உம்மாட்ட சொல்லி ஃபிரௌன்ட்ட நான் சொல்லுவேன், எனக்கு வளர்ப்பு உம்மா ஃபிரௌன் வைஃப் தானே, நான் உம்மாட்ட சொல்லிக் கொள்வேன். அதெல்லாம் இல்ல, அவர் அப்படி எல்லாம் நினைக்கல. சுவர என்னை கொல்லுவார்கள், அந்த பயம் அவரை எங்க கொண்டு போகுது. என்ன சாப்பாடு கிடைக்கும், எங்க தங்குவோம், என்ன அதெல்லாம் தெரியாது. பயத்தின் உச்சகட்டம் நாளைக்கு நடக்கிறது யோசிக்காது. பயம் உச்சகட்டம் இருந்தா இப்பதான் யோசிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு நடக்கிறத பத்தி யோசிக்கிறது கல்பு ராகத்தில். அங்க போய் பல வருஷங்களுக்கு பிறகு புள்ளெல்லாம் பெத்தெடுத்து மனைவியோட வர்ற டைம்ல மேல நெருப்பு பத்துற நேரம் அல்லாஹ் கூப்பிட எடுக்கிறான், யா மூசா வாங்க. அப்ப வந்த உடனே செருப்பு கழட்டுங்க, இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்க பரிசுத்தமான பள்ளத்தாக்குல உம்மாவை பார்க்க போறவரை கூப்பிட்டுட்டு இத்ஹப் இலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்க. இத்தனை வருஷமா ஒளிஞ்சதே அவன்கிட்ட போக கூடாதுண்டு, அவன் முகத்துல முழிக்க கூடாதுண்டு. இங்க அவர் ஊர்ல உள்ள பெண்ணை விட்டுட்டு இங்க வேற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. ஊரை தாண்டி காட்டோ வீட்டில் உள்ள ஒரு போய் நூறலியில கல்யாணம் முடிக்கிறாரு. எதுக்குன்னா கொலை செஞ்சதுனால. எல்லாம் புள்ளைகளும் கூட ரெண்டு மிக்ஸ் ஆகி வருவது. பனி இஸ்ராயேலும் மதியனும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ரெண்டு ஊர்ல வளமா இல்லையா ஜெனட்டிக். நூறலியால ஒருத்தர் காட்டோ வீட்டு ஒருத்தர் நூறலியால முடிச்சுட்டாருண்டா, பாப்பா காட்டோ வீட்ட உம்மா நூறலியா, புள்ள ரெண்டு மாதிரி இருக்கு. நூறலியா யமன் வம்சம், கொஞ்சம் அரபு லெவல் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் என்னன்னு தெரியாது எனக்கு, ரெண்டு மிக்ஸ் பண்ணா ஒரு கலவை தான் வரும். இத மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் புள்ளையும் அப்படிதான். அவ்வளவு போனவரு எதுக்கு ஒளிஞ்சாரோ, எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சாரோ, எவன் கொல்லுவான் நினைச்சாரோ, அல்லாஹ் சொல்றான் இது பிலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்க. இன்னும் தகா அவன் வரம்பு இருக்கிறான் போங்க. இவர் கேட்கிற யாரா ஃபிரௌன்ட்ட நானா, எவனுக்கு ஒளிஞ்சனோ ஒயலீக்கு சதிரி, அது சொல்ல போக்கல நெஞ்சு இறுகுது. அவன்கிட்ட போய் நான் இப்படி பேசுறது, வலா என் தெளிக்குள் லிசானி, எனக்கு பேச்சே வராதே யா அல்லாஹ், அவனை கண்டா நடுங்கிருமே யா அல்லாஹ். வலஹும் அலைய தம்பு ஃபஅகாஃபு யக்துலூன், என் மேல ஆல்ரெடி குற்றச்சாட்டுக்கு என்ன கொன்றுவாங்க யா அல்லாஹ், எனக்கு கஷ்டம் யா அல்லாஹ். பேச்சு வராதான், நெஞ்சு இறுகிருமா, அவனை கண்டா பயமா இருக்குதான், பொய்யட்டுவாங்களா. ஃபாரிசிலா ஹாரூன், ஹாரூனை கொஞ்சம் அனுப்பேயா அல்லாஹ். ஓ அப்சோ மின்னி லிசானன், என் தம்பி ஹாரூன் என்னை விட கரெக்டா பேசுவான், நான் பேசினா திக்குவாய் உள்ளவெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பான். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணின, என்ன சூஸ் பண்ணணும் என்பதுக்கு இதை சொல்றேன். அல்லாஹ் சொன்னான், வா அன அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யுஹா, மூசா நான் உங்களை சூஸ் பண்ணிட்டேன். நீங்க சொல்றீங்க நீங்க பயம் என்று, நீங்க சொல்றீங்க நீங்க திக்குவாய் என்று,
நீங்க சொல்றீங்க உங்களுக்கு பேசலாண்டு, நீங்க சொல்றீங்க உங்களை கொல்லுவாங்கண்டு. மூசா, இத்தனை கோடி மக்கள்ல எனக்கு நீங்க வேணும். சுப்ஹான ரப்பி, எனக்கு நீங்க வேணும். நான் சொல்றத கேளுங்க மூசா. லா தഖஃப் இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா. நான் உங்களோட கேட்கிறவரும் பார்க்கிறவரும் நிக்கிற மூசா, நீங்க போங்கன்ட்டான். அதுக்கு பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, அரண்மனைக்கு போய் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேச விடவே இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாம். மதிமயங்கி பேசினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்தை நிறுவினார். அல்லாஹ் ஒரு ஆளை சூஸ் பண்றது என்பது அப்படிதான். நம்ம பார்வையில மூசா அலைஹிஸ்ஸலாம் குவாலிஃபைடு இல்லைன்னு நினைப்போம். அல்லாஹ் குவாலிஃபைடு உள்ள ஒரு ஆளை தான் சூஸ் பண்ண. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சூஸ் பண்ண. இந்த உலகத்துல உள்ள எல்லா சயின்டிஸ்டையும் உட்கார வச்சு, எல்லா பெரியானையும் உட்கார வச்சு, ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார வச்சா நீங்க நினைக்கிறீங்களா குவாலிஃபைட் ஆனால் யார நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த பொறுப்புக்கு குவாலிஃபைட் ஆக மாட்டார். ஐசக் நியூட்டன், ஜோ பைடன், நோ, யாரும் வர மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 23 இயர்ஸுக்குள்ள காபத்துல்லாவை பிடிச்சி உம்மத்துக்கு தலைவராகணும், இந்த மிஷனை சக்சஸ் ஆக்கணும்டா, சாதாரண ஒரே ஒரு கிழமை உங்களை கொல்ல போறாங்கண்டா, அங்கால இங்கால இங்காலலாம் இண்டா, எல்லா சைடாலையும் உங்களை கொல்ல செய்யறதுக்கு பாக்குறாங்கன்னா நரம்பு வெடிச்சு மௌத்தா போயிருவீங்க. பெருமானாருக்கு கொலை அச்சுறுத்தல் அவ்வளவு நிக்க ரசூலுல்லாஹ் பயப்படல. ரசூலுல்லாஹ்க்கு வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு ஆள் வாழ்க்கையில நடந்து அவன் மென்டல் ஆகிருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒழுங்கா நடந்திருந்தா அவன் தற்கொலை பண்ணிருப்பான். அதனால நான் அந்த டீடைல் வெர்ஷனுக்கு போகல. இவ்வளவு பிரச்சனை வர்ற டைம்ல இடையில விட்டுட்டு ஓடி இருப்பான். எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல இயலாது, என்னை இவ்வளவு மதிச்சவன் என்னை கொல்ல வர்றான், ஊரை விட்டு விரட்டுறான், உடுத்து உடுப்போட நிக்கிறாங்க, நஞ்சு தந்து கொல்ல பாக்குறாங்க, இவ்வளவு நான் இப்படி எல்லாம் பண்றேனே என்று எக்கச்சக்கமா பள்ளிக்குள்ள எதிரி முனாஃபிக் கொல்ல பார்த்தான். தபூக்ல வெளியில குறைஷி 10,000 பேர், இந்த பள்ளியை ரவுண்ட் அப் பண்ணி 2,000 பேர் எடுத்து வெளியில அந்த ஆளை மட்டும் அனுப்புங்க, நாங்க கொல்லணும். ஒரு மாசமா முற்றுகையிட்டா. இங்க ஒரு ஆளை காட்டுங்க பாப்போம். அந்த நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, இங்க இருந்து ஒரு பொம்பளைய கேக்குறாங்க, ஒரு மாசம் முற்றுகை, ஒரு மாசம் பள்ளிக்கு வெளியே, அந்த பொம்பளைய மட்டும் தந்தீங்கன்னா நாங்க போயிருவோம் பண்றாங்க. என்ன செய்வீங்க? ரசூலுல்லாஹ் ஒரு மாசம் மதீனால வச்சிருந்தாங்க. 10,000 பேர் வெளியில இருந்து கேட்டாங்க. அந்த மக்கள் கொடுக்கவும் இல்லை, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தாங்க. கந்தக் போர். அப்ப எவ்வளவு டென்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10,000 வெளியே. ஆனா எல்லாத்துக்கும் மீறி காபத்துல்லா வெற்றி கொண்டாங்கண்டா. இந்த ஜப்புக்கு வேற யாரை இன்டர்வியூ கால் பண்ணி பயோடேட்டா வாட்சி பார்த்தாலும் எல்லாரும் ஃபெயில். இதுக்கு குவாலிஃபைட் ஆனவர் ரசூலுல்லாஹ். ஏனண்டா மத்த எல்லாருக்கும் டீச்சர் இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட தட்டி போய், யார் ரசூலுல்லாஹ் உங்களோட டீச்சர் யாருன்னு கேட்டா, நான் ஸ்கூல் போகலண்டுவார். உங்களுக்கு வாப்பா சொல்லி தந்த கருத்தா? எங்க வாப்பா மவுத்தண்டுவார். உங்களுக்கு உம்மா தான் சொல்லி தந்தாங்களா? நான் உம்மாட்ட வளரவே இல்லைண்டுவார். உங்களுக்கு பால் தந்தது அங்க நான் ஆடு மேய்ச்சல் சின்னத்துலண்டுவார். உங்களுக்கு தாத்தா தான் சொல்லி தந்தாங்களா? எனக்கு தாத்தாவே இல்லைண்டுவார். தம்பி அவரே ஏதாவது உங்களுக்கு படிச்சு சொல்லி தந்தார்? அவரே இல்லை, நானாவும் இல்லை, தங்கச்சியும் இல்லை. ரப்பு ஒரு ஆளை சூஸ் பண்ணினான், அவரை உம்மி ஆக்கினான், அவர் பேரை வாசிக்க தெரியாமல் ஆக்கினான், அவருக்கு ரப்பு கற்றுக் கொடுத்தான். இந்த மிஷனை நான் சொல்ல போனா அது தனிபயானா போயிரும். வேர்ல்ட்ல எந்த மனுஷனாலும் எந்த பேச்சாளராலும் இந்த தீனை கொண்டு போய் இன்றைக்கு மோர் தென் 130 கோடிக்கு மேல இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்களே, இந்த ரெவல்யூஷனை இந்த உலகத்துல யாருக்கு செய்யல. அல்லாஹ் சொல்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நான் உங்களை சூஸ் பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ். 2 சூஸ் எனக்கு தலைப்பு தந்திருக்கிறாங்க, ரமலானும் பெண்களும். ஒன்று ரமலான் என்பது அல்லாஹ் சூஸ் பண்ணிருக்கிறான். ஒரு பெண்ணா தாயா உங்களை சூஸ் பண்ணிருக்கிறான். அதுக்கு மேல இந்த சபைக்கு நம்மளை சூஸ் பண்ணிருக்கிறான். சோ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல நின்றார்கள். 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வீசுற காத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இந்த சபையில உட்கார்ந்திருக்கு. ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்து கெஞ்சினாங்க. அபூ தாலிபை பார்த்து, எனக்கு இப்படி பாதுகாப்புக்கு நின்றீங்க, என் முன்னாடி நின்றீங்க, என் பின்னாடி நின்றீங்க, பாப்பாட சகோதரர் இவ்வளவு நின்ற நீங்க எனக்கு இப்படி எல்லாம் பண்ணவர், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, மத்தத நான் அல்லாஹ்வோட பார்க்கிறேன்னு. மத்தது கெஞ்சினாங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல கெஞ்சினாங்க. அல்லாஹ் என்ன சொல்ல, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவோருக்கு எனக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, அது நான் நாடணும்டா.
பக்கத்துல ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்துட்டு ஹாத்தமுல் அன்பியா தன் முன்னாடி நிற்பதை பார்த்து விட்டு அவர் நாவசைத்து பேசுவதை கேட்டு விட்டு அந்த கல்பு திறப்படல. ஆனா அவருடைய கல்புல ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய பாசம் இருந்துச்சு. அவர் யாரும் அடிக்க விடல, அவர் யாரும் ரசூலுல்லாஹ் மேல கை வைக்க விடல. அந்த அளவுக்கு நின்றவரு ஹிதாயத் அவருக்கு கிடைக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த சபையில லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சபைக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு உட்கார்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு அல்லாஹ் இந்த நேரத்தை உங்களுக்கு பேசுறதுக்கு தந்திருக்கிறான். சுப்ஹான ரப்பி, ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தெரிவு செய்த ஒரு மாதம் ரமலான். இந்த மாதத்துக்கு நம்முடைய கல்புகளை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல எனக்கு ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. இந்த தலைப்புல என்ன சொல்லணும்னா, நான் ரொம்ப இன்டென்ஷன்லி இதுக்குள்ள நுழைஞ்சி அதாவது ஏன் லாபத்தை அடைகிறதுக்கு நான் பேச போறேன். அது என்ன ஏன் லாபம்டா, நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போறேன். அதை நீங்க ரமலான்ல உங்க வீட்டுல செய்யற நேரத்துல ஏன் மூலமா உங்க மூலமா எனக்கு லாபம் வரணும். அதான் இந்த மார்க்கெட்டிங் தியரி. இன்றைக்கு நான் பேச போறது என்னடா, ரமலான்ல பெண்களை நீங்க வீட்டுல எதெல்லாம் செய்றீங்களோ அதுல நான் ஞாபகம் ஊட்டினா அந்த ஞாபகம் ஊட்டின பங்கு எனக்கு வந்து சேர்ந்துடும். இந்த பள்ளியில யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். சோ இது ஒரு பெரிய பாக்கியமான புனிதமிக்க ரமலானை அடைவதற்கு முன்னாடி ரமலானுக்குரிய ப்ரிப்பேரேஷனுக்கு நம்முடைய கல்புகளை ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொருவரும் நம்முடைய பங்குகளை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ரமலான் எப்படிப்பட்ட மாதம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், ஆதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக். உங்களிடம் ரமலான் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஷஹ்ருன் முபாரக். நசாயில வரக்கூடிய ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹாக்குறாங்க இந்த செய்தியை. அதாவது பரக்கத் பொருந்திய ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பரக்கத் என்ற வார்த்தையை நான் சுருக்கமாக சொல்கிறேன், அது தனி பயானா போயிரும். ஒரு மிக முக்கியமான, இது ஒரு மிக நீண்ட விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். மாதங்கள்ல ரமலான் வரப்போகுதாம். அது பரக்கத் பொருந்திய ஒரு மாதமா. பரக்கத் என்றா என்ன? நம்ம அத்தையாத்துல ஸலாத்துல் இப்ராஹிமியா ஓதுவோம். ரொம்ப முக்கியமான 2 துஆக்களை ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்க செய்றோம். ஸலவாத் என்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, அப்படி யா அல்லாஹ் நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு அருள் புரி. இது ஒன்று, அருளை கேட்கிறோம். இரண்டாவது என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், முஹம்மது நபி மீது பரக்கத்து செய்வாயா, அவருடைய குடும்பத்து மீது பரக்கத்து செய். எப்படி தெரியுமா? இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்து மீது நீ செய்த பரக்கத்து போன்று யா அல்லாஹ் நீ அப்படி ஒரு பரக்கத்தை அவர் மீது செய்வாயாக. அப்படி என்று நம்ம சொல்லணும். அன்புக்குரியவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸலவாத்துல நம்ம துஆ தான் செய்யறோம். ஸலவாத்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னா அதை ஓபன் பண்ற டைம்ல ஜன்னாவுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்துருவான். எடுத்தா ஓபன் பண்ணணும். இந்த பள்ளிவாசல் அன்னைக்கு ஓபனிங் டே, கதவை திறந்து வரணும். நம்ம ஒரு பெருமுகர் எடுத்து வரணும். ஒரு பேச்சுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு போறோம், குடிப்பூர போறோம். ஓ, நீங்க முன்னாடி போங்க, நான் போறேன்னு யாராவது போவாங்களா? ஜன்னாவுக்கு போற ஃபர்ஸ்ட் ஆள். அதுக்கு முன்னாடி ஜன்னாவுக்கு யாருமே போனதில்லை. ஜன்னாவுடைய டோர் முதல்ல திறக்கப்படுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ்வுக்கு. அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபிக்கும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை. ஜன்னாவை ஃபர்ஸ்ட் கண்ணால உள்ள போய் பார்க்க போவது ரசூலுல்லாஹ். நேரடி ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போவாங்க. சோ எந்த கண்ணும் பார்க்காதே, எந்த காதும் கேட்டிராதே, எந்த கல்பால சிந்திச்சும் இமேஜினேட் பண்ணவே முடியாத அற்புதமான ஜன்னாக்குள்ள ரசூலுல்லாஹ் போய் பார்த்தா
அது எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட், இந்த உலகத்திலிருந்து முதல் மனிதன் கதவால் ஜன்னாவுக்குள்ள நுழையக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஜன்னாவுக்கு இப்படி ஃபர்ஸ்டா நுழையறதுக்கு என்ன காரணம்? இரண்டாவது, மகாமம் மஹ்மூதா மறுமையில எழுப்பாட்டப்படுற நேரம், மஹ்மூதா மகாமம் மஹ்மூதா என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் எழுப்பாட்டப்படுவாங்க. இவ்வளவு சிறப்புக்கு என்ன காரணம் என்ற இந்த ஸலவாத்தும் அதுக்கு ஒரு காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என் மேல ஸலவாத்து சொல்லுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதுக்கு காரணம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் என்று எத்தனை பேர் உலகத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம கூகுள் எடுத்து பார்த்தா இன்றைக்கு எந்த வேர்ட் கூகுள்ல கூடுதலா சர்ச் பண்ணப்பட்டுச்சுன்னு காட்டும். இன்றைக்கு காட்டோவிட் என்ற வார்த்தை எத்தனை பேர் சர்ச் பண்ணிருக்கிறாங்க, இன்றைக்கு ஜோ பைடன் என்ற வார்த்தை எத்தனை பேர் சர்ச் பண்ணிருக்கிறாங்கன்னு காட்டும். ஆனா நிஜமா கால்குலேட் பண்ணி பார்த்தா உலகத்துல கூட சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு எதா இருக்கும்? அல்லாஹ். ஏனண்டா அமெரிக்கால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொன்னவங்க இருக்கிறாங்க தொழுகைக்கு பிறகு. இங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் அக்பர் சொன்னவங்க இருக்கிறாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொன்னவங்க இருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் சொன்னவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி உலகம் எங்கும் அஸான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படுற நேரம் அல்லாஹ் அக்பர் மனிதர்கள் சொல்றாங்க. இப்படி நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரப்புல் ஆலமீன் என்ற பேருக்கு பிறகுதான் நீங்க கூகுள் சர்ச் பண்ணினா மத்த எல்லாமே வரும். அல்லாஹ்வுடைய பேர் தான் உலகத்துல கூடுதலா சொல்லப்பட்ட பேர். ரெண்டாவது யாரு நினைக்கிறீங்க? உலகத்துல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா வேற பேர் வரும். என்ன பொறுத்தல வல்லாஹி அது ரசூலுல்லாஹ். உலகத்துல எந்த மனுஷன் பேரும் வராது. இரண்டாவது ரசூலுல்லாஹ் மென்ஷன். பேர் இல்லாட்டிங்க கல்பால அவர் மீது நாங்க பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று ஸலவாத் சொல்றோம். இங்க உள்ளவர்கள் ஸலவாத் சொன்னவங்க நிப்பீங்க, இன்றைக்கு 5 சொன்னவங்க நிப்பீங்க, 10 சொன்னவங்க நிப்பீங்க, 100 சொன்னவங்க நிப்பீங்க. ஜும்மா நாள் நேத்து அஃதலுல் யௌம் யௌமுல் ஜும்ஆ, ஜும்மா நாள்ல உலகம் எங்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்ந்தது அவ்வளவு. வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்க புகழை நாங்க மேலே ஏத்துவோம் என்றான் அல்லாஹ். சோ இரண்டாவது ஸலவாத் தான் ஹையஸ்ட் பொசிஷன். உலகத்துல மனிதர்கள் 130 கோடியில 100 கோடி சொல்ல வேணாம். நீங்க 100 கோடி பேர் சொல்லாதீங்க, 30 கோடி பேர் நீங்க சொல்லிட்டீங்கடா. ஒரு ஆள் ஒன்னா சொல்லுவாரு, அத்தையாத் எத்தனை தடவை ஓதும் ஒரு நாளைக்கு? அப்ப 30 கோடி இன்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அத்தையாத் 17. நீங்க உபரியான தொழுகலாம் வேணாம், கடமையானதுல மட்டும் அத்தையாத் எத்தனை செய்றீங்க, அதுல எவ்வளவு தடவை ஓதுறீங்க, இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு வைங்க. 130 கோடியில 50 கோடி தொழ வேணாம், தொழுறவங்க கணக்கே வந்துடும். உபரியா சொல்ற கணக்கு. அப்ப உங்களுக்கு தெரியுது இது எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனை. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? இந்த பிரார்த்தனை எல்லாரும் கேட்கிறோமே, பெருமானார் சொன்னாங்களே என் மீது ஸலவாத் சொல்லுங்கண்டி. ஸலவாத் எவ்வளவு முக்கியமா இருந்தா இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிருப்பாங்க. அந்த ஸலவாத்ல ரசூலுல்லாஹ் என்ன கேக்குறாங்க? ஸலவாத்ல என்ன கேக்குறாங்க? 2 கேக்குறாங்க. ஒன்று அருள் கேக்குறாங்க, அடுத்தது என்னது? காட்டோட்ல இல்லையோ, என்னது? பரக்கத். ரசூலுல்லாஹ் தனக்கு பரக்கத்து கேக்குறாங்கண்டா நான் ப்ரூஃப் பண்ண வந்த விஷயம் உங்களுக்கு விளங்குதா? காட்டோட்ல ஒரு மிஸ்கின் இருக்கிறார், அவர் ஒரு பனிஷ் வாங்கி கேட்கிறார் உங்கள்ட்ட. ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார், அவர் பனிஷா வாங்கி கேட்பாரு? பெருமானார் நன்மையில் அல்லாஹ் நிறைய கொடுத்தான், எல்லாம் கிடைச்சவர். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில தர்மமும் பண்ணி போனாங்க. அந்த ரசூலுல்லாஹ்க்கு ஒண்டி தேவையாம், இன்னும் தேவையாம், மறுமை வரைக்கும் தேவையாம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். யா அல்லாஹ் முஹம்மது நபி மீது பரக்கத்து செய்ய அல்லாஹ். முஹம்மது அந்த பரக்கத்துக்குரிய விளக்கம் வேணாம், அது மாணிக்கத்தை எல்லாம் தாண்டி இந்த வேர்ல்ட்ல ஒரு மனிதன் கேட்டால் கேட்க வேண்டிய மிக மிக அற்புதமான, அது வந்து சேர்ந்தால், அதாவது இமாம்கள் சொல்றாங்க பரக்காண்ட அன்னமா ஹுவ ஜியாதா, அது எங்க தொட்டுச்சோ தொட்டு 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 போற இடமெல்லாம் பெருகிட்டே போகுமாம். நான் பரக்கத்தை நீங்க பெருசா பார்க்க தேவையில்ல. என்ன இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு செஞ்ச பரக்கத்து, இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச பரக்கத்து தெரியும் உங்களுக்கு? ஹரத்துல சாப்பாடு இல்லாத இடத்துக்கு
பரக்கத்துன்னா என்ன? உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொண்டாந்து தரார். இதுல ஒரு மாசம் நீங்க சாப்பிட்டா இது பரக்கத். ஒரு மாசம் சாத்தியமே இல்லை, இல்லாஜிக்கல். இது அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தேன்னா ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் சாப்பிடலாமா? அதுக்கான போய் சொல்லிடுறாங்க யார்ட்டு ஒரு மாசத்துல 100 ரூபாய் சாப்பிடுது. அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்டா, பரக்கா. அந்த பாடத்தை தனியா போட்டா பயான் முடிஞ்சிடும். ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்டா, ஷஹ்ருன் முபாரக். எந்த மாதம் வரப்போகுதுன்னு நீங்க புரியறதுக்கு நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்ட்ட ஒரு ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்தான ஒரு மாதம் வரப்போகுதுன்னு. அந்த பரக்கத்தை நான் புரியாட்டி அந்த மாதத்தை எப்படி வரவேற்க போகிறோம் என்பதுக்கு நான் சொல்றேன். அந்த பரக்கத் எப்படி என்றா, 100 ரூபாய் ஒரு மாசம் சாப்பிட்டா எப்படி சாத்தியம் இல்லையோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தண்ட மகனையும் பிள்ளையும் விட்டுட்டு வைஃபையும் பச்சோடம்பு அவங்களையும் பச்சை குழந்தையை விட்டுட்டு போற நேரம், இப்ராஹிம் நபி அவருக்கு அல்லாஹ் அன்றைக்கு கொடுத்த சோதனை தெரியுமா? அறிவோட உள்ள சோதனை. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் அற்புதங்களை கொடுக்க போகல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பறவை ஊதுவாங்க. இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன? இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன? கைத்தடியா? என்ன? பேச்சு திறமை. அது பேல்நோட்டமா பார்த்தா, உண்மையா பார்த்தா அறிவு. இப்ராஹிம் நபி கொடுத்தது அவரோட யாரு வந்தாலும் இப்ராஹிம் நபியை பத்தி வரப்போல விவாதம் தான் வரும். அவர் பேசினது, அவர் நடத்தினது, எப்படி கொள்கையில் அவர் நின்றார் என்று வரும். அவ்வளவு அறிவு. அந்த அறிவு கிட்ட கூட நிக்கல. அவர் இறைவனை கண்டு கொண்ட விதம் அவ்வளவு அறிவு. அறிவண்டா இப்ராஹிம் நபி. அதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம். அந்த அற்புதத்தை வச்சு இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஒரு சோதனை வைக்கிறான். என்ன சோதனை தெரியுமா? பக்கா பள்ளத்தாக்குல அனுப்பி, மரம் தெரியறதுக்கு இல்ல, தண்ணி தெரியறதுக்கு இல்ல, ஒண்ணுமே இல்லாத டைம்ல வைஃபை விட்டுட்டு போங்கன்னா பரவாயில்ல, வைஃப் தானே என்று விட்டுட்டு போவாங்க சில பேர். பரவாயில்ல, இன்னொன்னு முடிச்சிருவோம். ஆனா புள்ளைய விட்டுட்டு போக மாட்டாங்க. இப்ராஹிம் நபி அப்படி இல்ல. அவருக்கு வைஃபும் முக்கியம், அவர் புள்ளையும் முக்கியம். அவ்வளவு இறக்கும். புள்ளைய விட்டுட்டு போங்கண்டா எந்த வாப்பம் விட மாட்டாங்க, எந்த வாப்பம் விட மாட்டாங்க. ஏனென்றா அந்த இடத்துல தண்ணி இல்லைண்டா. இப்ராஹிம் நபியுடைய கல்பு மாதிரி இந்த உலகத்துல யாரு கல்பு வைக்கல. அவ்வளவு இறக்கம், அவ்வளவு பாசம். நீங்க எப்படிமா துவா கேக்குறீங்க? என் புள்ள, என் பேர புள்ள, அப்படிதான் நான் கேட்போம். குர்ஆன்ல இப்ராஹிம் நபி கேட்ட துவா அப்படி தெரியுமா? ஜுர்ரியா, என் சந்ததியா அல்லாஹ், என் சந்ததியா அல்லாஹ். அப்படி கல்பவர், சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்டவர் பாசம். லூத் நபி சமுதாயத்தை அழிக்க போல சொல்றாரு, வேணாம்பா கொஞ்சம் அவகாசம் கொடுங்களே. எவ்வளவு இரக்கமா இருப்பாரு, கொஞ்சம் திருந்துருவாங்களா நினைக்கிற அளவுக்கு அப்படி கல்பு. அவர் பச்சை உடம்பு அவங்களையும் ஹாஜர் அம்மாவையும் அந்த புள்ளையும் விட்டுட்டு போங்கண்டா அவர் சொல்லுவாரு, லாஜிக்கே இல்லையே. எங்க எப்படி விடுறது? குறைஞ்சபட்சம் தண்ணி கிணறாவது இருந்தா நான் விட்டுட்டு போயிரு. குறைஞ்சது அவர் கொடுக்கிற பையில உள்ள தண்ணியும் ஈச்ச மரத்தையும் ஈச்ச பழத்தையும் தவிர ஒரு மரம் அவர் கண்ணுக்கு தெரியல, ஒரு இடம் இல்ல. அதனால அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில் இந்த செய்தி வருகிறது, விட்டுட்டு வர்றாரு. கடுமையான கவலை. ஹாஜர் அம்மா பின்னாடி ஓடி வந்து, இப்ராஹிம் எங்க போறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் திரும்பல அலைஹிஸ்ஸலாம். அவர் திரும்பல. ஏண்டால் அவரால் தாங்க முடியாம இருக்கு. வைஃபையும் புள்ளையும் பார்க்கலாமா திரும்பி போகல? சில பேர் ஏர்போர்ட்ல இருந்து போயிட்டு வர போல கையை காட்டுவாங்க, அப்பதான் அழ தொடங்கிட்டான்னா போயிட்டு இறங்குற வரைக்கும் அழுவாங்க. ஃபைனல் மூமெண்ட், அந்த இம்ப்ரெஷன் வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் பார்க்கல. அவர் அப்படியே போல லாஸ்ட் வந்து பின்னாடி அவங்க ஓடி வந்து கேக்குறாங்க, அல்லாஹ் அமரக் இப்ராஹிம், அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானா? அவர் திரும்பாம ஆமான்ட்டாரு. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் என்ன பார்ப்பான். That's all. இதான் பரக்கத்துக்குரிய சப்ஜெக்ட். அல்லாஹ் என்ன பார்த்துக்கொள்வான், எங்களை அல்லாஹ் பார்ப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலைகளுக்கு இடையால் இப்ராஹிம் நபி அவர்கள் தெரியாமல் அவர்களை பார்த்திட கூடாது என்பதற்காக மறைந்து கொண்டு போனார். ஏன் தெரியுமா? திரும்ப தூரத்துல இருந்து புள்ளையும் வைஃபையும் பார்த்தா கல்பு போயிரும். போயிட்டு வாங்களே, அவங்க என்னன்னு கேளுங்களேன். கல்பு விடாது, கல்பு விடாது. அவர் போய் ஒரு மணல் குண்டுக்கு மேல் ஏறினார். அவர்கள் தெரியாத விதத்தில் இப்ப இருந்தாங்க, தெரியுது இல்ல அவங்க. ஆனா காபத்துல்லா பக்கம் அந்த எந்த டிரெக்ஷன் எங்க ஆலயத்துடைய அந்த ஃபவுண்டேஷன் இருக்குதோ அந்த டிரெக்ஷனுக்கு துவா கேட்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி துவா கேட்கிறார்? துவா டோட்டலா டிஃபரெண்ட். நீங்க காபத்துல்லாக்கு போய் கேட்கிற துவா இல்ல இந்த துவா. நான் மொழியாக்கம் செய்யறேன், நீங்க பாருங்க டிஃபரெண்ட். ரப்பனா, அவர் கல்புல உள்ள துவாவை அல்லாஹ் அப்படியே காட்டுறான். இந்த மூமெண்ட்ல அவர் துவா கேட்டா
உங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டேன்டா, நீங்க எப்படி துவா கேட்பீங்க? யா அல்லாஹ், உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல இந்த புள்ள குட்டியை வச்சுட்ட யா அல்லாஹ், தொழுகையை நடத்துறதுக்காக வேண்டி தொழணும் அவங்க, இப்படி கேட்பீங்களா? அவர் எப்படி கேட்கிறார் தெரியுமா? ரப்பனா, என் ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ், பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கு, கைரி ஸி ஸர்இன், எந்த புப்புண்டு முளைக்காத இடத்துல, இந்த பைத்துல் முஹர்ரம், உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல. நாங்க எப்படி மாத்துவோம்? யா அல்லாஹ், என் சந்ததியை குடியமர்த்திட்டோம் உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல, எந்த புப்புண்டு முளைக்காத இடத்துல, இப்படிதான் வரும். இவர் என்ன சொல்றாரு? யா அல்லாஹ், குடியமர்த்திட்டேன் எந்த புப்புண்டு முளைக்க ஒரு பள்ளத்தாக்குல, மழை பெஞ்சா காலி, எல்லா தண்ணி அங்கதான் சேரும், பள்ளத்தாக்கு, பிவாதின் கைரி ஸி ஸர்இன், எந்த விளைச்சலுக்கு லாயக்கு இல்லாத மண்ணு. மூணாவது சொல்றாரு, இந்த பைத்துல் முஹர்ரம், உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல. அவர் கல்புல எது இருந்துச்சு? அல்லா புள்ள ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன போ சொல்லிட்டு, ஈச்ச போல முடிஞ்சிட்டு, தண்ணி முடிஞ்சிட்டு, அப்புறமேல நீதான் ரஸாக், இந்த நம்பிக்கை. யா அல்லாஹ்னு துவா கேட்டு போயிட்டாரு. அந்த துவாட கபூலை இன்றைக்கு பாக்குறீங்களா? இன்றைக்கு பாக்குறீங்க. சோ நான் ஜம்சம் பத்தி உங்களுக்கு பேச தேவையில்ல. வேர்ல்டுல ஃபிளைட் ஆபரேட் ஆகிற டைம்ல ஃபிளைட்ல உங்களுக்கு லிக்விட் கொண்டு போக இயலாது. ஏன்னா அது பேன். நீங்க கொண்டு போல லிக்விட் உங்க கையில இருந்து ஹேண்ட் லக்கேஜ்ல எடுத்துருவாங்க. பேகேஜ்ல கூட லிக்விட் இருக்குதான்னு கேட்பாங்க. ஆனா முழு வேர்ல்டுக்கும் ஒரு லிக்விட் சப்ளை பண்ணப்படுவது ஃபிளைட்ல தனியான இடம் கொடுக்கப்பட்டு ஜம்சம். வேர்ல்ட்ல இதுவரைக்கும் ஜம்சம் எக்ஸ்பயர்ட் டேட் உள்ள எல்லா லிக்விடும் நீங்க பாப்பீங்க. ஹை கிளாஸ் மினரல் வாட்டர், ஸ்ரீலங்கா டியூப்வெல் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 1 லேண்ட் இதெல்லாம் வேர்ல்ட்ல. அப்படிப்பட்ட வாட்டர் அதுக்கு 2 இயர்ஸ் மேக்சிமம் கொண்டு போனா கூட இது. ஆனா அது சீல உடைச்சிட்டீங்கடா அதெல்லாம் காலமா நிக்காது. நீங்க சீல் பண்ணினாலும் சீல் பண்ணாட்டியும் more than 10-20 years no expired date இல்லாத ஒரு தண்ணி உங்க வீட்டுக்குள்ள நீங்க பாக்குறீங்களா? மா ஜம்சம். அதே போன்று ஹரத்துல இருந்து இன்றைக்கு ஃபுல்லா டெக்னாலஜி வளர்ந்துட்டு சவுதி கவர்மெண்ட் அதை எடுத்து பாக்குறாங்க. இது ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குள்ளதான். அது வரைக்கும் தண்ணி 15 இயர்ஸ் தான் தண்ணி எடுத்து தோல்ல வச்சுட்டு போனோம். இப்ப சவுதி சொல்லுது இந்த தண்ணி முடியாது. ஏன்னா அதுக்கு தனிய ஒரு பெரிய ஒரு இடம் வச்சு தண்ணி எப்படி உங்களோட பிரஷர் கூடுமோ பிரஷர் குறையுமோ, தண்ணி இப்ப எவ்வளவு லிட்டர் உண்டாகுது எவ்வளவு இதாகுது எல்லாம் மெஷினரி பண்ணி ஃபுல்லி பாட்டில் பண்ணப்பட்டு அந்த அவ்வளவு பாட்டில்ஸும் ஏர்போர்ட்டுக்கு டைரக்ட் அனுப்பி வைக்கிற அளவுக்கு. இன்னைக்கு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி போனவங்களுக்கு தெரியும், தோல்ல சுமந்துட்டு தண்ணியை கொண்டு அந்த ரூம்ல வச்சு அதை கொண்டு போய் ஏர்போர்ட்டுக்கு போனோம். இப்ப கவர்மெண்ட் சொல்லுது அவ்வளவு தண்ணி அப்பா ஸ்டாப். அதாவது நீங்க இந்த பள்ளிக்கு ஏதாவது போட்டுறீங்கன்னா ஒரு கேலனை போட்டு வச்சு, அதாவது ஒரு டேங்க் போட்டு வச்சிருக்கீங்களா, ஸ்டாப் போடுவாங்க. ஸ்டாப் அதாவது என்ன செய்வாங்க, ஆட்டோ சுவிட்ச் போட்டிருப்பாங்க. மோட்டர் லைனை ஒன் பண்ணிட்டோம்னா அதே ஃபில் ஆயிட்டுன்னு வைங்க, ஆட்டோ சுவிட்ச், தண்ணி நின்றும், தண்ணி நிறையாது. ஹரத்துல கோவிட் வந்து நீங்க பாத்தீங்க தண்ணி அப்படிதான் நின்றுச்சு. கோவிடுக்கு பிறகு மக்கள் அலமோதினாங்க, தண்ணி பற்றாக்குறை வரல. அது ஏன்பா கோவிட் சீசன்ல அந்த தண்ணி வந்தா காபத்துல்லா இடிஞ்சு போயிருமே? ஜம்சம் என்பது அரபு பதம் அல்ல, ஹாஜர் அம்மா சொன்ன வார்த்தை, அவங்க மொழி அது. அவங்க சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஜம்சம் என்றா ஸ்டாப் ஸ்டாப், நில்லு நில்லு, தேவைக்கு மட்டுமே வான்னு சொன்னாங்க. இன்றைக்கும் அது தேவைக்கு மட்டுமே வருகிறதுண்டா. இப்ப நான் உங்களுக்கு முபாரக்க பத்தி பரக்கத்தை பத்தி நிறைய இருக்கிறது. நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்கிறேன். பரக்கத் என்றால் இன்றைக்கு வரைக்கும் ஹரத்துல நீங்க பாக்குறீங்கடா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு நான் கேட்கிறோம்டா, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த கிஃப்ட் கொடுத்துட்டானேடா. அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாஜர் அம்மாக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுத்த ஒரு அற்புத பரக்கத்தேண்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆத்தாக்கும், உங்களிடம் வந்து விட்டது ஷஹ்ர் ரமலான், ரமலானுடைய மாதம், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பரக்கத் என்ற விளக்கத்தை நீங்க படிக்கணும்டா. நிறைய செய்திகள் புகார்ல நீங்க பார்க்கலாம், நிறைய செய்திகள், ரகசியமான பரக்கத்தை நீங்கள் நிறைய பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
அவங்க வீட்டுக்கு போய் ஒரு விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, எடுக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு முடியல. அதனுடைய பரக்கத்தை பத்தி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அது பகிரங்கமா காட்டுறது இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெளியாகாது. தனிப்பட்ட ரீதியாக அல்லாஹ் உங்களுக்குரிய பரக்கத்தை காட்டுவான். நீங்க 4000 ரூபாய் கையில வச்சு 40,000 ரூபாய் வேலையை முடிச்சு வச்சிருப்பீங்க. சில பேர் ஒத்தனுக்கும் கொடுக்காம 4 கோடியை 40 வருஷம் எண்ணி வச்சிருப்பான். 4 கோடி இன்றைக்கு ஒரு நாள் வரும், அவன் கிட்னில இருந்து எல்லாம் சட்னி ஆகி போயிருக்கும். 4 கோடி இல்ல 5 கோடி கொடுத்தாலும் அவனை ரிப்பேர் பண்ண முடியாம போயிரும். ஒரே நாள்ல கலட்டி கொடுப்பான், ஹார்ட்டும் சேர்ந்து போயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியான் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து அனுப்புவான். அவன் எதையும் பெருசாக சேமித்து வைத்திருக்க மாட்டான். என்றாலும் அவனுக்கு என்று ஒரு ஆபத்து வருகிற நேரம் நினையாப்புறத்திலிருந்து பணம் கொட்டி அவன் சுகதேகியாக மாறி விடுவான். அவன் கண்ணால் ஓடி அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவான். துனியாவுடைய கால்குலேஷன் வேற, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் பரக்கத் என்பது நீங்கள் புரிய வேண்டும் என்றால் அது தனியான ஒரு பாடம். அதை உங்க வீட்டுக்கு கொண்டு போகணும் என்றா புனிதமான ஒரு மாதம் நம்மளை நோக்கி வருகிறது. அது உங்க பிள்ளைக்கு வேணுமா, உங்க ஹஸ்பண்டுக்கு வேணுமா, உங்களுக்கு வேணுமா, இந்த வீட்டுக்கு வேணுமா, அந்த முபாரக்கான மாதத்தை நாம எப்படி கண்ணியப்படுத்தி அழைக்கிறோமோ, எப்படி அதுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்கிறோமோ, எங்க வீடுகளில் நாம எப்படி வரவேற்பு கொடுக்கிறோமோ, அந்த பரக்கத்து மேலே இருந்து கீழே இறங்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இது ஹாஜரா அம்மாவுக்கு மட்டுமல்ல, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நம் அனைவருக்கும் இந்த பரக்கத்தை எழுதி வைத்திருக்கிறான். அதை கேட்கணும். இந்த பரக்கத்தை முஸ்லிம்கள் நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ் பண்றாங்க. லைஃப்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு பரக்கத்தான நாள் கொடுக்கறான். இண்டிவிஜுவல்ஸ், உங்களுக்கு எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. இண்டிவிஜுவல்ஸ் ஒரு நாள் லைஃப்ல, இன்னொரு நாள் இருக்குது பொதுவா எல்லாருக்கும் பரக்கத் பொருந்தி. மாசம் இருக்குது, நாள் இருக்கு, இப்படி அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். தனிப்பட்ட ரீதியா எனக்கு பரக்கத்தான நாள் எதுன்னு கேட்டா ஒரு நாள், உங்களுக்கு பரக்கத்தான நாள் எதுன்னு கேட்டா ஒரு நாள். நான் சொல்ல பொதுவா இல்ல, ரமலான் ஒரு மாதம் வருது, லைஃப்ல ஒரு நாள் ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படுது. இன்னும் சில விஷயங்களை அதாவது மெயினா கொடுக்கப்படுவது, சில நாட்கள் வேற இருக்குது. மெயின் ஹதீஸ் நான் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனை பொறுத்தளவுல அவனுக்கு பரக்கத் கொடுக்கப்படுற நாள் எது தெரியுமா? அவன் இந்த உலகத்துல ஆகப்பெரிய ஒப்பந்தத்துக்கு முற்படக்கூடிய நேரம். அதான் ஒரு யுவதிய ஒரு இளைஞன் திருமணம் முடிக்கிற நேரம். அவன் என்ன சொல்ல போறான்? அவன் கல்புல பியோரா, யா அல்லாஹ் நான் எடுக்கிற இந்த கிமுல பனிஷ் எனக்கே போதாது, பரவாயில்ல, அவக்கும் சேர்த்துக்கு போற பங்கு பிடிச்சு கொடுக்கணுமா, எனக்கு பெரிய வருமானம் இல்லையா அல்லாஹ், இவ்வளவுதான் என்றாலும் யா அல்லாஹ் இவன் நான் கண் கலங்காம பாப்பேன் யா அல்லாஹ், சட்டங்களை பேணுவேன் யா அல்லாஹ், அவன் மானபங்கப்படுத்த மாட்டேன் யா அல்லாஹ், ஹராமான இடங்களுக்கு அவ அனுப்ப மாட்டேன் அல்லாஹ், அவ சீரழிக்க மாட்டேன் அல்லாஹ், ஹலாலா நான் உழைச்சு கொடுப்பேன் அல்லாஹ். எல்லாத்தையும் அழகா அந்த நேரத்துல நியத்தை வச்சுட்டு அவர் அந்த இடத்துல நஃபக், அதுக்கு பேர் உடன்படிக்கைக்கு பேர் உக்குதத்து நிக்கா, நிக்காவுடைய உடன்படிக்கைக்கு நஃபக்காண்டுவோம். யா அல்லாஹ் ஃப்ரீயா அவங்க வாப்பா இதுவரைக்கும் என்ன செலவழிச்சாரோ அந்த பெண்ணை இவர் செலவழிக்க பொறுப்பெடுக்கிறார். தர்மம். உங்க மனைவிக்கு நீங்க ஊட்டி விடக்கூடிய ஒரு புடி ஒரு உணவு தர்மம். சோ இதை எடுத்தா அந்த டேட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பரக்கத்தான நாள். அதனாலதான் மணமகனுக்கு நாம கையை பிடிச்சு சொல்லுவோம், பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், பாரக்கல்லாஹு லகுமா. இந்த துஆ மட்டும் கபூலா சென்று வைங்க. வல்லாஹி சொல்றேன், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அது வாழ்க்கை தான், அது வாழ்க்கை தான். அது தனியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். அது வாழ்க்கை தான் என்பதுக்கு நான் பெருசா நிறுவ தேவையில்ல. 63 வயசு ரசூலுல்லாஹ்வுக்கு 18 வயசு ஆயிஷா நாயும் வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் போய் படிச்சுங்கண்டா. ஹஸ்ரத் தன் வைஃபோட ஓடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது காட்டு வீட்டுல, ஓடி விளையாடுவாரா? சும்மா இருமா, இது ஓடுற வயசா எங்களுக்கு, இது விளையாடுற வயசா? ரசூலுல்லாஹ் தன் மனைவியோட விளையாடினாங்க. சுபஹானல்லாஹ். இவ்வளவு இது இருக்கிற டைம்ல என் வயசு என்னம்மா, நீ என்கிட்ட வந்து விளையாட பாக்குற, 18 உனக்கு ஓகே, எனக்கு விளையாடலாமா? பெருமானார் தன் மனைவியோட கொஞ்சினாங்க, தன் மனைவியோட பேச்சு ஆயிஷ் என்று சொன்னாங்க, தன் மனைவியோட நிறைய இப்படி செஞ்சாங்கடா ரசூலுல்லாஹ். ஒவ்வொன்றா பாருங்க, பள்ளிக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ் மோந்துட்டு போவாங்க. ஃப்ரீ மைண்ட். அந்த அளவுக்குள்ள வாழ்க்கை வரணும்டா முபாரக். சோ அந்த பரக்கத் என்ற பாடத்தை நான் நிறைய பேசல, இது தனியான பாடம். என்றாலும் இன்னைக்கு நான் சொன்ன நிறைய பேர் பரக்கத் எழுந்துட்டாங்க. கல்யாணம் அந்த நாளைக்கு பிறகு திரும்ப
அன்றைக்கு பரக்கத்தான நாள் நிறைய கேட்கணும். எல்லா மஸ்ஜிதுல வந்தவங்க எல்லாம் அவரை பிடிச்சிட்டு பாரக்கல்லாஹு லக்குமா, உங்க 2 பேருக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும், பாரக்கல்லாஹு லக். இது மக்ஃபிரத்துக்குரிய நாள், மௌத்தான நாள். யா அல்லாஹ் அவரை மன்னிச்சிரு, அல்லாஹு மக்ஃபிர் லஹு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. இந்த பரக்கத்துக்குரிய மாதிரி பிள்ளைகள் நடக்கிறாங்களான்னு கேட்க அந்த நாளோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சா, இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச பரக்கத்தை இன்றைக்கு பாக்குறோம். தெரிஞ்சா என்ன ஆகும்? பதுவான்ற மாதிரி பண்றாங்க. கல்யாணத்தை அடிச்சு அதை பண்றது இதை பண்றதெல்லாம் பேசுறதுக்குரிய தலைப்பு இல்ல என்றாலும் சொல்ல ரொம்ப மோசமா, ரொம்ப மோசமா. பரக்கத்து இல்லப்பா, துவா வராது, பதுவா தான் வரும் என்று சொல்ற அளவுக்கு, நாம் மனசு வந்து போற அளவுக்கு, இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு சில முஸ்லிம்கள் நடக்கிறாங்க. அந்த மாதிரி திருமணங்கள் அன்றைக்கு சாவுமணி அடிச்சுச்சேன்னு அர்த்தம். அன்றைக்கு வாழ்க்கை அதான் அமெரிக்கால. எது உலகத்துல இன்பமோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எது வேர்ல்டுல இன்பம் வேண்டா, நீங்க வாங்குற ஏசி இது அது இது ஒண்ணு இல்ல. வேர்ல்டுல இன்பம் இல்ல. இது ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை, நான் சொல்லல. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை இன்றைக்கு அதுதான் மிக நாசமான வாழ்க்கையா இருக்குதுண்டா. பரக்கத் அடிபட்டு நடத்து. பெருமாள் சொல்றாங்க துனியா மத்தா வ கைரு மத்தா. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த துனியாவை பொறுத்தளவுல எல்லா வசதி வாய்ப்பு வ கைரு மத்தா யமலஹ சாலிஹா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சாலிஹான பெண் தான் எல்லாத்தையும் விட சிறந்து. அந்த வீட்டில் உள்ள அமர்கலம் நீங்க ஏர் கண்டிஷன் எடுத்தா 10 நாள்ல முடிஞ்சிடும். நீங்க வாங்குற BMW கார் 15 நாள். உங்க வைஃபுடைய சிரிப்பு உங்களை எந்த நாளும் குதூகலத்தில் ஆக்கு. உங்க கணவன் உங்களை சந்தோஷப்படுத்துறது உங்களை பெரும் சந்தோஷத்தில் ஆழ்த்து. சோ நான் அதை பத்தி டீட்டெயிலா பேசல. பரக்கத் என்ற பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரமலான் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் உங்க வீட்டுக்கு வரப்போகுதே. இழந்த பரத்த கருத்துக்களை திரும்ப எடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பரக்கத்து வேணுமா? நம்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ஹசானாக்களை உங்கள்ட்ட 100 ரூபாவா 500 ரூபாவா 200 ரூபாவா இன்றைக்கு ஒதுக்குங்க. உங்க புள்ளைட்ட சொல்லுங்க, ஒரு முட்டியை போடுவோம், நாங்க ரமலான் தலைப்பறை கண்ட உடனே அவருடைய பரக்கத்துக்குரிய மாதத்துல நாங்க ஏழைகளை பார்த்து கொடுப்போம் என்று சொல்லுங்க. ஏழைகளை பார்த்து உதவி செய்வோம் என்று சொல்லுங்க. பள்ளிவாசலுக்கு கொடுப்போம் என்றுங்க. பரக்கத்துக்கு நீங்க கொடுக்கணும். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே செலவழிங்க. உங்க செலவை நான் பாக்குறேன்றா, நீங்க செலவழிக்கப்படுவீங்கன்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமா தர்மம் கொடுக்கக்கூடிய மாதம். பரக்கத்தை நிறைய வேணும்டா, நிறைய பரக்கத்தை கேளுங்க. பரக்கத் என்பது பொருளாதாரத்தை மட்டுமே வச்சிடாதீங்க, அது குறுகிய விளக்கம், ரொம்ப பெரிய விளக்கம். அதனால சொல்றேன், இப்பல இருந்து உங்க மனைவி, உங்க ஹஸ்பண்ட், உங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ரமலான் வரப்போகுது. எப்படி ஒரு ட்ரிப்போ போல ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ, ரமலான் எங்களை நோக்கி வரப்போகிறது. அந்த ரமலான் வருவதற்கு அது பரக்கத்தான மாதம். எங்க வீடு பரக்கத்து நிறையணும், எங்க கல்வில பரக்கத்து வரணும், எங்க குடும்பத்துக்கு பரக்கத்து வரணும். பெருமானார் எதை திரும்ப 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 கேட்க சொன்னார்களோ, நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு நாளும் கேட்கிறோமோ, அதை கேலஸா நீங்க கேப் பண்ணாம விட்டுறாதீங்க. வேர்ல்ட்ல நீங்க கேட்கறதுல ரொம்ப பெஸ்டான ஒன்றுதான் பரக்கத், முபாரக். அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவர். அந்த பரக்கத்து கிடைச்சா இந்த வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் முடிஞ்சிரும். அதனால அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபரதல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலைக்கும் சியாமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பரக்கத்தை பெறுவதற்காக வேண்டி பரக்கத்தான மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கிட்டான். துஃபத்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா. அந்த மாதம் வருகிற நேரத்தில் இஸா ஜாஅ ரமலான், இந்த பூமியில ரமலானுடைய தலைப்பறை காண்டு இந்த பூமி ரமலானை கொண்டாடுகிற நேரத்தில், ரமலான் பிறக்கிற நேரத்தில், இஸா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத்துஷ் ஷயாத்தீன். ஜன்னாவுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னா கதவெல்லாம் திறக்கப்படுகிறதாம், நரக வாயில்கள் பூட்டப்படுகிறதாம். பூமியில துனியாவுல ரமலான், ஜன்னாவுல வாசல் திறக்கப்படுகிறது. உலகத்துல நடக்கிறதுக்கு ஜன்னாவுல நடக்கப்படுகிறது. பாருங்க, துஃபத்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா. வானத்து கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. மூமின்களுடைய நன்மைகளை மேலே எடுத்து போவதற்கு, அல்லாஹ் மூமின்களுக்கு அன்பை காட்டுவதற்கு, அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, மூமின்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வ துகல்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம். நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் பூட்டப்படுகிறது.
வதுகல்லு ஃபீஹி ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய அதாவது தீங்குகள் விலங்கெடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அதாவது அந்த நாளிலே ஒரு அதாவது ஒரு சிறப்பான ஒரு லைல், அல்லாஹ்வுக்குரிய லைல் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். ரமலானுடைய ஃபர்ஸ்ட் பெண்களாகிய நீங்க எப்படி ரமலானை உங்க வீட்டுக்கு வரவேற்க போறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வரவேற்க போறீங்க? உங்களுக்கு இந்த ஆண்டு பரக்கத்து வேண்டுமா, அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து வேணுமா? அந்த முபாரக் வர்ற டைம்லயே, அந்த பரக்கத்து வர்ற டைம்ல, இறங்குற டைம்ல அதுல ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருநாள் பரக்கத்தான நாள், அந்த நாளின் பரக்கத்தை அல்லாஹ்விடம் கேளுங்கன்றாங்க. பெருநாள் பரக்கத்தான நாள், அந்த நாளின் பரக்கத்தை திடல்ல இருந்து கேட்க சொல்றாங்க. புகார்ல வரக்கூடிய செய்தி. இந்த நாளுடைய பரக்கத்தை திடல்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? யா அல்லாஹ் தாங்க. அதே மாதிரி ரமலானுடைய பரக்கத்தை பெறுவதற்கு இபாதத்திலையும் நாம தர்மங்கள்ல நம்முடைய கல்புகளை ஆயத்தப்படுத்தி அல்லாஹ்விடம் துஆ கேட்பது மூலமாக அந்த பரக்கத்தை பெறலாம். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்தது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சந்தோஷமான ஒரு மாதம். ஏன் சந்தோஷம்? உலகத்துல ரமலான் என்றா பயங்கரமான ஒரு மாதம். ஏனென்றா சாப்பிடாம இருக்க போறோம், பட்டினியில் நிக்க போறோம், அவ்வளவு கஷ்டமான மாதம். ஆனா மூமின்களுக்கு அல்லாஹ் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த மாதம். ஏன்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டாங்க. ஒன்று துனியாவுடைய சந்தோஷம், அடுத்தது ஆகிராக்குரிய சந்தோஷம். இதுவரைக்கும் உங்க பிள்ளைகள் சந்தோஷமா உங்க வீட்டுல சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்களா? நீங்க எங்கேயாவது கொண்டு போய் உங்க பிள்ளைகளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவீங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தா அவருடைய வேலை என்ன? எல்லாம் சம்பாதிச்சு எண்ட் ஆஃப் த டே வைஃப் எல்லாம் கொண்டு போய் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு அவங்க முகத்துல உள்ள சிரிப்பை பார்த்து இவர் சந்தோஷப்படுவார். அன்றைக்கு சில வேளை அவர் சாப்பிட மாட்டாரு, ஏன்னா நீங்க சாப்பிடுங்கன்றுவாரு. அவரும் சாப்பிடுவாரு, ஆனா நீங்க நிறைய சாப்பிடுங்க. அன்றைக்கு அவங்க முகமெல்லாம் சுருங்கி இருந்தா அவர் லைஃப்ல அவர் தோத்துட்டார். எல்லாத்தையும் இங்க கூட்டி வந்தனே, இவ்வளவு செலவழிச்சனே, திருப்தி காண மாட்டீங்களான்னு கேட்பார். திருப்தி காண மாட்டீங்களான்னு கேட்பாரு. என்ன இவ்வளவு தந்துட்டனே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க பிள்ளைய சில நேரம் விரட்டி போய் தீர்த்துவீங்க, அவரை கொண்டு போய் பாய தோரேன்னு கொடுப்பீங்க. ஆனா இந்த ரமலானை பொறுத்தல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டாங்க. இஸா அஃப்தர, ஒரு நோம்பாளியை பொறுத்தளவுல அவர் நோன்பை முறிப்பார் பாருங்க. அந்த நோன்பை முறிக்கிற நேரத்துல இஸா அஃப்தர ஃபரிஹ பிஃத்ர், அவர் நோன்பை முறிக்கிற நேரத்துல பிஃத்ரிஹி, அந்த நோன்பை முறிக்கிறதுனால சந்தோஷப்படுறார். என்ன இவ்வளவு நேரம் பசியில இருந்து அந்த டைம்ல சாப்பிட போக்குல ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க. நாங்க சாப்பிட போக்குல உண்மையாவே ரமலான்ல அந்த சந்தோஷமான அந்த உணர்வு வருகிறது. சோ இன்றைக்கு பகல் சாப்பிட போக்குல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட தலை நோன்பு முறிக்க போக்குல உங்களுக்கு சந்தோஷம் வராதா? இன்றைக்கு சாப்பிட போக்குல எவ்வளவு சந்தோஷமோ 2வது நோன்பு புடிச்சு உடம்போக்குல உங்களுக்கு சந்தோஷம் வராதா? ஒவ்வொரு நாள் உணவிலும் மகிழ்ச்சி கிடைக்கிற நேரம், அல்லாஹ்வை புகழ்ற நேரம், நாம் பியூர் ஆகிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் அந்த சந்தோஷத்தை நோக்கி நமக்கு வழிகாட்டுது. அடுத்த சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு நோம்பாளியை பொறுத்தளவுல அவனுக்கு அல்லாஹ்வை பார்க்கலாம். இதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ, ஒரு நோம்பாளிக்கு அல்லாஹ் தன்னை காண்பிப்பான், இப்ப இல்ல மறுமையில. அதனால இந்த மாதத்தில் அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுக்க போறான். என்ன சான்ஸ் கேட்டீங்கன்னா, ரமலான் நோன்பை பொறுத்தளவுல அல்லாஹ்வை பார்க்கிறதுக்குரிய பார்வைக்கு ஒரு கல்புக்கு இடம் கொடுக்கிற டைம் இது. அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல நீங்க எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு பெரிய ஹோட்டல் வழியில போய் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு டூரிஸ்ட் ஏரியாவுக்கு போய் பார்ப்பாங்க. நக்கிள்ஸ் பார்க்கணுமா, நூரலியா போகணுமா, அமேசான் காடுக்கு போகணுமா, இப்படி பார்ப்பாங்க. ஒரு நோம்பாடியை பொறுத்தளவுல, ஒரு மூமினை பொறுத்தளவுடைய ஃபைனல் டேஸ்ட் எங்க தெரியுமா இருக்குது? அல்லாஹ்வை பார்க்கிறது. ஒரு மூமினை பொறுத்தளவு லாஸ்ட் அல்லாஹ்வை பார்க்கிறது. ஏன் அல்லாஹ்வை பார்க்கிறது? நீங்க ஒரு அமெரிக்கா ஒருத்தனை கொண்டு போய் கேளுங்க, என்னத்துக்கு 11 மாசமே இவ்வளவு டயர்ட் ஆகுற? அவன்கிட்ட போய் கேட்டீங்கடா, ஒரு சைனா ஆள்கிட்ட போய் கேட்டீங்கடா, ஒரு அமெரிக்கன்ட்ட போய் கேட்டீங்கடா, அவன் சொல்லுவான், நீங்க எங்கேயாவது நோய் விசாரிக்க போனீங்களா? எனக்கு நேரம் இல்ல. விருந்துகளுக்கு போனீங்களா? நேரம் இல்ல.
எல்லாத்துக்கும் சொல்லுவான், ஏன் ஜாப் நான் உழைச்சா தான் எனக்கு கிடைக்கும். எப்பா ஒருத்தர் ரோட்ல விழுந்திருக்கிறாரு, அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டீங்களா? This is not my job. இது என் ஜாப் இல்லப்பா, அது கவர்மெண்ட் செய்யணும்பா, அது எங்க வேலை இல்ல. உங்க அண்டை வீட்டர் இன்னைக்கு சாப்பிடலாமே பாத்தீங்களா, அவன் செத்தா என்ன வாழ்ந்தா என்ன அது எனக்கு தெரியாதுன்னு. நீங்க காட்டோ வீட்டையில போய் முன்னுக்கு ஒட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பேசுற மாதிரி அமெரிக்காலாம் பேச மாட்டாங்க. எங்களுக்கு நேரம் இல்லைன்னுவாங்க. உங்களுக்கு எப்பப்பா நேரம் கிடைக்கும்? வருஷத்துக்கு ஒரு மாசம் கிடைக்கும். அப்ப நாங்க நம்ம ஊர்லயே இருக்க மாட்டோம். உலகத்துல எங்கெல்லாம் சுத்தி திரியணுமோ அங்கெல்லாம் சுத்தி திரிஞ்சு நாங்க சேர்த்த சல்லி எல்லாம் செலவழிச்சு வருவோம். அது எங்க ஃபன் மந்த். ஃபன்னா நாங்க இருக்கிற மாசம். இந்த 11 மாசம் கஷ்டப்படுவோம். அந்த ஒரு மாசம் உலகத்துல எல்லாத்தையும் பார்ப்போம். சரிப்பா, இந்த டூரிஸ்ட் எல்லாம் எங்க வந்து அவ்வளவு ஃபன்னா இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேகையும் தூக்கிட்டு பிளைட்லயும் வந்துட்டு வாகனங்கள்ல பிரயாணம் பண்ணாலே சிரமம். எங்க போறாங்கடா? வேர்ல்ட்ல பெஸ்ட் சீனரிஸ் பார்க்க போறாங்க. வேர்ல்ட்ல உள்ள அற்புதமான காட்சி பார்க்க போறாங்க. சோ எண்ட் ஆஃப் த டே இந்த உலக மனிதர்கள் மிக பெரும் கோடீஸ்வரர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒண்டி அவங்க பணத்தை எடுத்துட்டு போய், அதாவது பெரிய கொலம்பு மாதிரி பெரிய சிட்டிகள்ல, வேர்ல்ட்ல உள்ள கேபிட்டல்ல உள்ள பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல ஆயிரக்கணக்கான ரூம்ஸ் கட்டி வச்சிருப்பாங்க. அங்க சல்லி கட்டி தூங்குவாங்க. ஏன்பா வீட்லயும் தூங்கலாம் தானே? இல்ல, அங்க நாங்க வேற ஒன்றுக்கு பேமெண்ட் பண்ணி வேற ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி நாங்க தூங்க போறோம். இதான் வேர்ல்ட்ல ஒரு பக்க பிசினஸ். பணம் இருந்தா விபச்சாரத்துக்கு போறாங்க, அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா. ரெண்டாவது உலகத்தை சுத்தி பார்க்க போறாங்க, இதுதான் டார்கெட். மூணாவது சாப்பிடுவாங்க. அன்பிற்குரியவர்களே, அதுலயும் ஆக மனிதன் இன்ட்ரெஸ்டா பார்க்கிறது முழு வேர்ல்ட்லயும் சந்தோஷமா சுத்தி திரிந்து உலகத்துள்ள காட்சிகளை பார்க்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரமலானுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கிறான். என்ன அற்புதம் தெரியுமா? அல்லாஹ்வை பார்க்கிறது என்பது லேசி இல்லை, பார்க்க இயலாது. அல்லாஹ்வை பார்த்த கண்ணு அந்த பார்வையிலிருந்து கண்ணை எடுக்காது. ஒரு பொடிய ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டான் திருமணத்துக்கு முன்னாடி. 20 வருஷம் 22 வருஷமா உள்ள உம்மா வானமா, 22 வருஷமா உள்ள வாப்பா வானமா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த உம்மா அந்த புள்ள வேணுமா? அந்த கல்பு மயங்கிட்டு அந்த புள்ள சொன்னா இவங்க எல்லாம் விட்டுட்டு வாண்டி இவன் வருவானா? இந்த பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ளைய பார்த்தாச்சு. இந்த பொம்பளை புள்ளைக்கு 19 வருஷமா உள்ள உம்மா வேணாமா, வாப்பா வேணாமா, தம்பி வேணாமா, குடும்பமே வேணாமா, 2 நாளைக்கு முன்னாடி பார்த்து அந்த பொடியும் வேணுமா? இது சொல்றது கண்ணு பார்த்து கல்பு பறி போறது. கண்ணு பார்த்து கல்பு பறி போயிருக்கு. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த ஒரு அடியானுக்கு அந்த இன்பத்தை கொடுக்கல. அல்லாஹ்வை பார்க்கிற இன்பம் தான் ஹையஸ்ட். எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஒவ்வொன்றா உங்க பிள்ளைய கொடுங்க, நோம்பு துறக்க போக்கல எது நல்லன்னு கேளுங்க. ஒரு புள்ள ஃபலூடாண்டும், ஒரு புள்ள சம்சாண்டும், ஒரு புள்ள ஏதாவது ஒண்ணும். இதே மாதிரி மனிதனுக்கு எல்லா இன்ட்ரெஸ்டையும் கொடுத்தா நம்பர் 1 எதுன்னு கேட்டா அல்லாஹ்வை பார்க்கிறது, அல்லாஹ்வோட பேசுறது. இதை தாண்டி இதுக்கு பிறகுதான் மத்த எல்லாம். சோ இது நிறைய ஹதீஸ்கள்ல வருகிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு இன்பத்தை கொடுத்தான். என்ன இன்பம்? பெருமானார் ஒரு நாள் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அதாவது ஒரு நாள் சாதாரண நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கிளம்புங்க போறோம். எங்க? அமெரிக்காவுக்கா? இல்ல, நாங்க பலஸ்தீனத்துக்கு போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வெளியாயிட்டாங்க. கொஞ்சம் இருங்க ஜிப்ரீல், நான் பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தண்ணி பொருள் எல்லாம் தேவையோ அவன் கேட்கல, ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு பேர் இஸ்ரா. ரசூலுல்லாஹ்வை எடுத்துட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா, தஹல்துல் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சேன்டாங்க. நிறைய நடக்குது. அங்க இருந்து அல்லாஹ் மேல கூப்பிட்டான் ரசூலுல்லாஹ். மேல கூப்பிட போக்கல மேல போறாங்க. ஒரு இடம் இருக்குது மேல, முதல் வானம் 2வது வானம் கடந்து போனா 7வது வானம் ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பேர் சித்ரத்துல் முன்தஹா. உங்க ஊருக்கு பேர் காட்டோவிட்ட மாதிரி இதுக்கு ஒரு போர்டர் போட்டு வச்சிருப்பீங்க. இந்த ஊருக்கு போர்டர். இதுக்கு மேல போற மலக்குமார்கள் இருந்து எல்லாமே ஒரு இடத்து வரைக்கும் தான் போலாம். அதுக்கு மேல அந்த ஜோனை தாண்டி போகல. அதுக்கு பேர் வந்து சித்ரத்துல் முன்தஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அதுக்கு மேல போனதில்லை. அந்த போர்டர் வரைக்கும் போயிட்டாங்க. போனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மெசேஜ் வருது, யா ரசூலல்லாஹ் உங்கள அல்லாஹ் கூப்பிடுறான், இதுக்கு மேல யாரும் போனதில்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி இல்லை யா ரசூலல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுமதி இல்லை,
யாருக்கும் போக இயலாத இடத்துக்கு ரசூலுல்லாஹ் தன்னந்தனியா போறாங்க. ஒரே ஒரு மனிதர் இந்த பூமியில சிதறத்துல் முன்தஹாவை கடந்து போனவர். இது அப்படியே ஆயிஷா நாயக் ஆசையா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கதை தன் மனைவி ஆசையா கேட்கறத கேட்டாங்க. யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை பாத்தீங்களான்னு கேட்கறாங்க. போயிட்டீங்களே மேல, அல்லாஹ் உங்களை தனியா கூப்பிட்டான்னு பேசுறதுக்கு ஒரு பிளஷர், ஒரு ஈடு, அந்த நெருக்கத்தை காட்டு. அதான் எங்களுக்கு சலாத் தொழுகை கிடைச்ச நாள் மிஅராஜ். மேல போப்பகள் ஆயிஷா நாயகி பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா இல்ல, நான் அல்லாஹ்வை பார்க்கல ஆயிஷா. அவன் ஒளிமயமானவன். அல்லாஹ் என்னோட பேசினான். இந்த பூமியில இதுவரைக்கும் ஒரு மலக்கு, ஒரு மனிதர், ஒரு ஜின், ஒரு படைப்பு ரப்பை இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒருத்தர் கூட பார்த்தது இல்லை. அந்த பாக்குற பாக்கியம் மறுமையில மட்டும்தான். அதை பார்த்தா அல்லாஹ் ஜன்னாவுல வந்து தன் சலாம் சொல்லுவான், தன் கண்டையை காட்டுவான். மூமின்கள் அசந்து போயிருவார்கள். மெல்ல மெல்ல அல்லாஹ் தன்னை காட்ட ஆரம்பிப்பான். அல்லாஹ் கேட்பான், இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்று. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமின்கள் சொல்லுவார்களாம், இதற்கு மேல் எதுவும் வேண்டாம், இதற்கு மேல் எதுவும். கல்பு அமைதி அடைவதால உங்களுக்கு ஒரு ஊட தந்தா இன்னொரு ஊடு வேணும் என்று கேட்பீங்க. ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் ஏதாவது தங்கத்தால ஓடுற 2 வாதியானி மின் ஜஹப், தங்கத்தால ஓடுற 2 ஓடைகளை காட்டி ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, 2பா இதெல்லாம் உங்களுக்கு தான் கேட்டா ஓட வேற. அடுத்தது எங்கன்னு கேட்பாங்களாம். அல்லாஹ்வை பார்த்த உடனே கல்பு அமைதியாகும். தாய்மார்களே, அதுக்குரிய பாஸ் ரமலான்ல தரப்படுவதுண்டா, ரப்ப பாக்குற பாக்கியத்தை இதுவரைக்கும் உலகத்துல யாரும் பெறலண்டா, மூமின்களுக்கு மட்டுமே ரப்போட பார்த்து பேசுற, ரப்புடைய விருந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுண்டா, அந்த சந்தோஷத்தை இந்த ரமலான் நமக்கு தருகிறது. நாங்க ரமலான்ல எவ்வளவு கிரேட்டா நடக்கிறோமோ அவ்வளவுக்கு ரப்போ பார்க்கலாம், அவ்வளவுக்கு ரப்போட பேசலாம், அவளோட ரப்புக்கு நெருக்கம் வரும் என்ற அர்த்தம். அப்படி என்றா இதை விட பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. இதுதான் பெஸ்ட். ரப்போட நேரடியா ரப்ப பேசி என்று அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸு பி, நோன்பு எனக்குரியது, அதுக்கு நான் கூலி. நான் கூலி என்ன அர்த்தம்? என்னோட உங்களுக்கு கனெக்ஷன் இப்படி வைக்கலாம். ஒரு நோம்பாளி அவன் அல்லாஹ்வுடைய அந்த பாசத்திலே அன்பிலே அப்படி நிப்பான். அஸ்ஸௌமுலி, அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் பண்றாங்க ரசூலுல்லாஹ். லகுலூபு ஃபமிஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மூமினுடைய நோம்பாளுடைய வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாடை, துர்நாற்றம் வீசணும். நாங்க சாப்பிடலண்டா குடல்ல இருந்து அசிட்கள் சுரப்பி அது வெளியே வர்ற நேரம் துர்நாற்றம் வீசும். ஒரு நோம்பாளி அப்படின்னா வாயில தான் அத்தார போட்டுக் கொள்ளணும். நோம்பாளி நீங்க பசிச்சிருந்தீங்கடா அந்த வயிற்றுல உள்ள அந்த இது உஷ்ணம் வெளியாகும். அந்த வெளியாகிற நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்கன்றாங்க. மறுமை நாளில் அல்லாஹ்விடத்துல ஒரு நோம்பாளியுடைய வாயில வெளியாகக்கூடிய அந்த வாடை கஸ்தூரியை விட மிஞ்சது. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுக்கு நெருங்குறீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு நெருங்குறீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு நெருங்குறீங்க, நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற அளவுக்கு நெருங்குறீங்க, நீங்க அல்லாஹ்வோட பேசுற அளவுக்கு நெருங்குறீங்க. அந்த மாதம் நம்மளை நோக்கி வருகிறது. This is a great opportunity. இன்றைக்கு நம்ம நாட்டு ஜனாதிபதி உங்கள்ட்ட போன் போட்டு, ஹலோ how are you, நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் அதோட போனை வச்சுட்டாரு. ப்ளீஸ் கம் 4 o'clock வாங்கன்ட்டாரு. நான் உங்கள்ட்ட ஒரு பேச்சு சொல்றேன். நீங்க இந்த ஜனாதிபதியை விரும்புறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நீங்க விரும்பினீங்களோ இல்லையோ, அவர் உங்களுக்கு விருப்பமானவரோ இல்லையோ, ஜனாதிபதி உங்களுக்கு கோல் அடிச்சு இன்றைக்கு சொன்னா இன்றைக்கு முழு நாளும் நீங்க சந்தோஷத்துல இருப்பீங்க. Why? அவர்தான் His Excellency President ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. அவர் உங்களுக்கு விருப்பமோ வெறுப்போ 100 நாள திட்டினாலும் ஏய் ஜனாதிபதி கோல் அடிச்சாரு. மனித கல்பு அதிகாரங்களோட அப்படிதான் நடக்கும். ரப்பு உங்க எல்லாத்தையும் கேட்க போறான், நீங்க பேசுறதை கேட்க போறான். நீங்க எவ்வளவு பியோரா நோன்பு பிடிக்கிறீங்களோ அவன் கூலி ஆகுறானா, மத்ததுக்கு அவன் கூலி தர்றான், அவன் கூலி ஆகுறான். இந்த ரெண்டையும் விளக்குறதுக்கு இன்னொரு அவர் தேவை. அது டைம் இல்லை. நம்ம கொடுத்த நேரம் 10:30 மணி, 2 ஒரு 15 நிமிஷம் கூட எடுத்துருவேன் நான் லேட்டாகி ஆரம்பிச்சதுனால. அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, அவன் கூலி ஆகுவது வேற, அவன் கூலி கொடுப்பது வேற. அப்படியே உட்கார்ந்து
ஒரே ஒரு இபாதத், ஒரே ஒரு இபாதத், அவனே கூலியாகிறான்டா. அதுக்கு அர்த்தம் என்ன? நான் கூலி என்கிறான். என்னுடைய அன்பை நீங்க பெற்றுட்டீங்கன்றா, என் பாசத்தை பெற்றுட்டீங்கன்றா. ரமலான் ஷஹ்ரு முபாரக். அதனால அன்பு சகோதரர்களே, வீட்டுல போய் பெண்கள் என்ற அடிப்படையில் நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? உங்க புள்ளைய ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, உங்க ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. நீங்க எப்படி உங்க வீட்டுக்கு வெள்ளம் வந்தா எல்லா சாமானத்தையும் தூக்கி எல்லாரும் சேர்ந்து செய்வீங்களோ, வீட்டுக்கு ஒரு அமர்கலம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வீங்களோ, ரமலான் இல்ல, ரமலான் வருவதற்கு முன்னாடி நம்முடைய கல்புகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ரமலானுக்கு ப்ரிப்பேர் ஆகுவாங்க, அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகுவாங்க. அதே மாதிரி ரமலானுக்கு முன்னாடி ரமலான் என்ற டாபிக் நாங்க பேசி, ரமலானுக்கு எப்படி நாம நடக்கிறது, நம்ம எப்படி கியாமுல் லைல் போறது, எங்க வீட்டு நிலைமை எப்படி அமைக்கிறது, நாங்க என்ன தர்மம் கொடுக்கிறது, எப்படி எல்லாம் நாம அல்லாஹ்வோட நெருங்குறது, எப்படி குர்ஆன் ஓதுறது, ஒருவருக்கு ஒருவர் எப்படி படிக்கிறது, அந்த மஜ்லிஸ்களுக்கு எப்படி கலந்து கொள்றது, நாங்க ரமலான்ல எப்படி வேலைகளை குறைச்சு கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது, இது எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணணும். ஒரு கல்யாணத்துக்காக வேண்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி யாரை கூப்பிடுறது, எந்த டேட்ல ஹால் புக் பண்றது, எத்தனை பேருக்கு கொடுக்கிறது, யாரு கோக்கி, என்னெல்லாம் பண்ண போறீங்களோ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான்ல நீங்க சமைங்க, அது தப்பு இல்லை. உங்க பிள்ளைகள் சந்தோஷமா சாப்பிடலாம், நீங்க அது இபாதத். உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க இபாதத், அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் நான் குறைச்சி நீங்க சமைக்காம அப்படியே இருங்கன்னு நான் சொல்லல. ஆனா இபாதத்துக்குரிய நேரத்தை, மிக முக்கியமான நேரத்தை, தஹஜ்ஜுக்குரிய நேரத்தை, ரப்புல் ஆலமீன் முதலாவது வானத்துக்கு வருகிற நேரத்தை உங்க வீட்டுல ரப்போட பேசுற இடமா மாத்துங்க. அது தூங்குற இடமா மாத்தாதீங்க. பெருமானார் ராத்திரி தூங்குவார்கள், ஆனால் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்தால் பெருமானாருக்கு அதுக்கு மேல் தூக்கம் போகாது. அவர்கள் ரப்போட கொஞ்சுவார்கள், ரப்போடு பேசுவார்கள், ரப்புல் ஆலமீனோட தொடர்பு படுவார்கள். அவர்களுக்கு அதுக்கு மேல் தூக்கம் போகாது. ஏனால் முதல் வானத்தில் ரப்புல் ஆலமீன் வந்து விட்டார் என்றால், நாம் இந்த ரமலானிலாவது நம்முடைய ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு வருகிற நேரம், அந்த தஹஜ்ஜத்தை எங்கள் வீட்டிலே நாங்கள் விழித்து தனித்தனியாக சரி அல்லாஹ்வோடு பேசக்கூடிய மிக அற்புதமான சபையாக மாற்றுவதற்கு பெண்களே நீங்கள் முயற்சி எடுக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னேனே பயான தொடங்க முன்னாடி, எனக்கு ஒரு சின்ன ஒரு சுயநலம் இருக்குது. இதை நீங்க செஞ்சீங்கடா, எனக்கு ரமலான் அண்டு ஏன் பேங்க் பேலன்ஸுக்கு இது வரும். ஏண்டா நான் உங்களுக்கு இதை சொல்கிற நேரத்தில் எனக்கும் அதுக்குரிய நன்மை வரும், உங்களுக்கும் வரும். இதை நீங்க உங்க புள்ளைக்கு சொல்லி உங்க கணவனுக்கு சொல்ற நேரம் கணவனும் புள்ளையிடையும் உங்களுக்கு வந்து சேரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அதற்கான ஒரு சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா முத்தஃபக்குன் அலைஹி. இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அஸ்ஸியாமு ஜுன்னா என்றார்கள், நோன்பு ஒரு கேடயம் என்றார்கள். இப்ப பரக்கத்து பொருந்திய மாதம், சந்தோஷம், அதையும் பார்த்து விட்டோம், சந்தோஷமான மாதம், அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். இப்ப சொல்ல போறது ஹதீஸ் அஸ்ஸியாமு ஜுன்னா. இதுவும் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன கேடயம்? அதாவது ஒரு போராளி 2 பேர் போடுறான், ஒருத்தன் கையில வாள் இருக்குது, மத்தவன் கையில வாள் இருக்குது, 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டாங்கன்னா எனி டைம் வாளால வாள் பதம் பார்த்துரும். ஆனா ஒரு ஆள் கையில கேடயம் இருக்குதுன்னு வைங்க, ஒரு ஆள் கையில வாள் இருக்குன்னு வைங்க, இவர் என்ன பண்ணுவாரு, தன் கையில வாள் இல்லாவிட்டாலும் கேடயத்தால் தன் வாள் வர்ற டைம் இப்படி பிடிப்பார், அப்படி பிடிப்பார், இப்படி பிடிப்பார், அப்படி பிடிப்பார். வர்ற தீங்கை அந்த வர்ற வாள் வெட்ட இந்த கேடயத்தால தாக்கு பிடிச்சு கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப அருமையான ஒரு மாதம் நம்மளை நோக்கி வருகிறது. உங்க கணவனுக்கும் ஜுன்னா தேவை, உங்களுக்கும் ஜுன்னா தேவை, உங்க பிள்ளைகளுக்கும் ஜுன்னா தேவை. என்ன தேவை? அதாவது கேடயம் தேவை. என்ன கேடயம் தேவை தெரியுமா? நிறைய பாவங்கள் அள்ளி வீசி கல்புகளுக்கு வரும், நிறைய தப்புகள் வரும், அதெல்லாம் பாதுகாப்பு பெறணும். அதுல இந்த கேடயங்கள் அமைச்சு அந்த தப்பு வர்ற டைம்ல அதை ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிடணும். அப்படி என்றா இதுக்கு கேடயம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே. சில உம்மாமார்கள் வர்றாங்க, என் புள்ள மூக்குல என்னமோ வச்சுட்டானா, வாயில வச்சுட்டானா, இவனை காப்பாத்தித்தாங்க. உலகத்துல ஈஸியா அப்படி ஏதாவது செய்யல் மெஷின் இருந்தா புள்ளி அப்படியே போட்டு அடுத்த பக்கத்தால வார புள்ள ஓகேமா மெஷின்ல போட்டுட்டோம், இதுக்கு மேல அவர் தப்பான படம் பார்க்க மாட்டாரு, மூக்குல வைக்க மாட்டாரு, கேஜி எல்லாம் அடிக்க மாட்டாரு, ஸ்மோக் பண்ண மாட்டாரு சொல்லிடலாம். உலகத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாமா, அதெல்லாம் பண்ணலாமா, ஆனா என்ன பண்ண இயலா தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு
அவரை மாத்திரத்துக்கு ஒன்னும் பண்ணல. உங்க பிள்ளைய படிச்சு அறிவாளி ஆக்கலாம், ஆனா ஒரு விபச்சாரத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உலகத்துல எங்கேயாவது பல்கலைக்கழகம் இருக்குன்னு எனக்கு அந்த இடத்த சொல்லுங்க. நான் 4 பேர் எனக்கே நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கூட்டி போய் உங்க பிள்ளைய படிப்பிக்கலாம். ஆனா உங்க பிள்ளைய திருத்துறதுக்கு எந்த பல்கலைக்கழகம் இருக்குது? அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகமா? போட்டீங்கன்னா இந்த விட டபுளா போயிருவான். அங்கதான் விபச்சாரம் சர்வ சாதாரணம். இங்கேயாவது ஆம்பளை பொம்பளை கல்யாணம் முடிச்சுட்டு நிக்கிறான், அங்க போயிட்டான்டா ஹோமோசெக்ஸ்ல தான் ஈடுபடுவான். அந்த அளவுக்கு மோசம். அப்ப நான் கேட்கிறேன், இந்த பிள்ளைகளை திருத்துறதுக்கு எங்கேயாவது ஒரு பல்கலைக்கழகம், ஒரு கல்விக்கூடம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? நம்ம பிள்ளைகளை படிப்புக்கு ஸ்கூல் அனுப்புறோம். பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வெளியே வர்றாங்க, ஸ்கூல்லயா சொல்லி கொடுக்குறாங்க சிகரெட் குடிக்க சொல்லி? ஸ்கூல்லயா சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் தப்பு பண்ண சொல்லி? விபச்சாரத்தை ஸ்கூல்லயா சொல்லி கொடுக்குறாங்க? 100 புள்ள ஒரு சமுதாயத்துக்கு வெளியே வந்தா 75க்கு மேற்பட்ட பிள்ளைகள் தப்புல தான் ஈடுபடுறாங்க. டீமா சேர்றாங்க இளைஞர்கள், குமரி பெண்கள் அப்படிதான். அவங்களுக்குள்ள தப்பான தவறான எல்லாத்தையும் பேசிக் கொள்றாங்க, கதைக்கிறாங்க, என்னொன்னு பாவிக்கிறாங்க. இவங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரு மெஷின் இருக்குதான் ரமலான்ல. அது ரமலான்ல ஒரு மெஷின். இந்த மெஷினுக்குள்ள போட்டா அல்ஹம்துலில்லாஹ் உங்க மண்டையில உள்ள பெரிய ஒரு பிரச்சனை நீங்கிருமா? என்ன பிரச்சனை? ஸ்கேனுக்குள்ள அனுப்பிட்டோம்டா அது ஸ்கேன் பண்ணி தீமைகளை கொஞ்சம் அகற்றி தருமா. அஷியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயமாம். இதுவரைக்கும் பார்த்த படம் நோன்பு நேரம் பார்க்க மாட்டான், ஹராம். அஷியாமு ஜுன்னா, அந்த நேரத்துல தப்பான காட்சிகள் போற நேரம் ரமலான், வேணாம் அப்பா. தப்பா கோபம் வந்து பேசுற நேரத்துல ரமலான், வேணாம் அப்பா. இன்னி ஷாயிம், நான் நோம்பாளி, நான் நோம்பாளி என்று ஒரு பொறுமையா நிப்பாரு. சோ கோபம் வர்ற நேரம் அடக்கி கொள்வார். ஏன்னா அந்த தீமைகள் வர்ற டைம்ல கேடயமா போய் அந்த தீமையை எதிர்க்கக்கூடிய கேடயம் தான் இந்த நோன்பு. அதனால் அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க பிள்ளைகளோட லைஃப்ல நீங்க அவங்கள படிப்பிக்கிற மாதிரி நல்லதை பிராக்டிஸ் பண்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் மந்த் இந்த மாசத்தை விட்டுறாதீங்க. ஒரு மாத ட்ரைனிங். சைக்காலஜி சொல்லுது 24 days or 21 days சர்ச்சை இருக்குது. 21 அல்லது 24 நாட்கள் தொடராக ஒருவருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டால், கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், மேல் மனது ஆழ் மனது என்று இருக்குது. இந்த ஆழ் மனது மேல் மனது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி அது அவருக்கு பழக்கமா போயிரும். ஒருவருக்கு தண்ணி கொடுக்கிறோம். இப்ப 10:35க்கு நான் இப்ப ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கிறேன். 24 நாளைக்கு 10:35க்கு நான் ஒரு நாள் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கிறேன். நீங்க இந்த ஆச்சரியத்தை பார்க்கலாம். 25வது நாள், 26வது நாள் 10:35க்கு அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற தேவை வரும். தாகம் இருந்தாலும் இல்லாட்டி தேவை ஏற்படும். இந்த தேவை அதாவது மனசால ஏற்படுத்துற தேவை. இன்றைக்கு ராத்திரி போய் உங்க பிள்ளைய 3 மணிக்கு தூங்க விடுறீங்க, சாரி நைட் 9 மணிக்கு தூங்க விடுறீங்க. 24 நாட்களுக்கு தூங்க விடுங்க. 24 நாள் நீங்க மெனக்கடணும். எத்தனை நாள் மெனக்கடணும்? இது சொல்லுவாங்க உளவியலாளர்கள். ஒருவரை ஒரு பழக்கத்துக்கு ஒருவர் மாத்தணுமா இருந்தா, ஒண்ட பழக்கமா ஹாபிட்டா மாத்தணுமா இருந்தா, ஒரு புள்ள படிக்கணுமா பழக்கமா மாத்தணுமா, சுபகு தொழணுமா பழக்கமா மாத்தணுமா, பழக்கமா மாத்த 24 days கண்டினியூஸ்லி அதை செய்யணும். சொல்லுவாங்க மைண்ட் கிளாக், மென்டல் கிளாக். எங்க பிரெயின்ல ஒரு மென்டல் கிளாக் இருக்கு. நாங்க பாக்குற டைம் உள்ளக்குள்ள உள்ள மூளைக்கு டைம் தெரியும். இப்ப சரியா 10:36 பிரெயினுக்கு தெரியும். அதை எப்படி தெரியுமாண்டா, நீங்க ராத்திரி 9 மணிக்கு தூங்க வச்சிட்டீங்கன்னு வைங்க, ஒரு 24 நாள் தூங்க வச்சிருப்பாருங்க. 25வது நாள் சரியா 9 மணிக்கு, அங்களையும் இல்லை இங்களையும் இல்லை, சரியா கொட்டாய் போ. அவர் தூங்காட்டி தூங்குற டைம் அப்படின்னு காட்டு. நீங்க ஹெல்த் கண்டிஷன் கிளியரா இருந்தா மைண்ட் கிளாக் அப்படி கிளியரா ஒர்க் பண்ணும். உங்க ஹெல்த் கண்டிஷன் அவுட்டா இருந்தா, மென்டல் ஹெல்த் அவுட்டா இருந்தா அப்போ ஒழுங்கா ஒர்க் பண்ணாது. நான் சொல்ல சுகதேகி, ஒரு சுகதேகி நல்லா இருந்துட்டாருன்னா அது ஒர்க் பண்ணும். 24 days 29 days எங்களுக்கு தந்திருக்குது ஆபரேஷன். உங்க புள்ளட்ட மாத்திரத்துக்கு நீங்க நிறைய அழுது இருப்பீங்க.
நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க, நிறைய கெஞ்சிருப்பீங்க, நிறைய துடிச்சிருப்பீங்க. This is the opportunity. இதான் சான்ஸ். வேர்ல்டுல யாருக்கும் கிடைக்காத தாய்மார்களுக்கு கிடைச்ச மிக முக்கியமான சான்ஸ். According to சைக்காலஜி படி இது ஒரு பெரிய சான்ஸ். 24 days ஒரு புள்ளைய ஒரு பழக்கத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். 24 days. சோ உங்க பிள்ளைகள் எந்த நாளும் காலையில எழும்புறதுக்கு அவங்கள பழக்கம். இது சாதாரணமா விலங்குகளுக்கு எல்லாம் நடக்கும். கோழி இருக்குது, 6 மணிக்கு கூட்டுக்கு அனுப்பணும். ஏய் கோழிங்க வா, கோழி குஞ்சுகளே, ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு துறப்பாங்க, நீ போகணும். புரியுமா? புரியாது. 10 நாளைக்கு துரத்தி பாருங்க, 11 மணிக்கு அது டைமை பார்த்துட்டு ரோட்ல போறோம்ல, எத்தனை மணி? 6 மணிக்கு உள்ள போகணும்னா போகும். அது டைமுக்கு மாலை ஆகிற நேரம் போயிரும். அதுக்கு டைம் விளங்குச்சா? எல்லாம் ப்ரீ பிளான். சோ இது ஒரு மிக முக்கியமான சான்ஸ். தலைப்பறையில இருந்த உங்களுக்கு உங்க புள்ளிட பொறுமையை பழக்கணுமா, நீங்க பழகணுமா? பழகிட்டு வாங்க இஹ்லாஸா. அது உங்களுக்கு பழக்கமா போயிரும். ரமதான் உங்களுக்கு ஒரு பழக்கத்தை தரும். இதுக்கு பிறகு 11 மாசத்துக்கு அது கேடயமா நிக்கும். உங்களை கோபப்படுத்திட்டு வர போக்கல நீங்க எடுத்த ட்ரைனிங் உங்களுக்கு உதவும். ஆர்மி ட்ரைனிங் என்று சொல்லுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, வேர்ல்டுல ஒரு மனிதன் வேலை செஞ்சா சம்பளம் கொடுப்பாங்க. அதான உலக தியரி. பொதுவா ஆர்மிக்கு மட்டும் வேலை இல்லாம சம்பளம் கிடைக்கும். எதுக்கு தெரியுமா? ராணுவத்துக்கு. அவங்க சாப்பிடறதுக்கும் எக்ஸசைஸ் பண்றதுக்குமே அவங்களுக்கு சம்பளம் போகும். ஏன்டா? யுத்தம் ஒன்று வந்தாதான் அவங்களுக்கு வேலை. 20 வருஷத்துக்கு யுத்தம் இல்லைன்னா 20 வருஷத்துக்கு சேலரி போகும். ஏன் போகும் தெரியுமா? அந்த 20 வருஷமா அவங்களோட உடலை செய்யறதுக்கு அதை எடுத்து ட்ரைனிங் பண்ணி இது பண்ணி இப்படிதாக்கி எல்லாம் ட்ரைனிங். ஏதாவது நடந்தா அந்த ட்ரைனிங்க்கு சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்குச்சா அந்த ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆர்மியையும் சாதாரண ஒரு மனிதனையும் வச்சுட்டு ஓட சொல்லி பார்ப்போம். அவன் தண்ணி இல்லாம இருப்பான், காட்டுக்குள்ளே ஊழ்ந்து போவான், பசியிலே நிப்பான், மயங்கி விட மாட்டான். அந்த ட்ரைனிங் எடுக்காத ஒரு ஆள் கொஞ்சம் தூரம் போற நேரம் மயங்கி விழுந்துருவான். என்னப்பா டிஃபரெண்டா? அவன் ட்ரெயின், இவன் ட்ரெயின் இல்லை. அதே மாதிரி உங்க பிள்ளைக்கு அடுத்த 11 மந்த்துக்குரிய ட்ரைனிங், உங்களுக்கு அடுத்த 11 மந்த்துக்குரிய ட்ரைனிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. முழு வேர்ல்டுக்கும் நடத்தப்படுகிற கோர்ஸ். காட்டோ வீட்டில் ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தினா அது காட்டோ வீட்டில் மட்டும்தான். கம்பா மாவட்டத்துக்கு அறிமுகப்படுத்தினா கம்பா மாவட்டத்துக்கு மட்டும்தான். வேர்ல்டுக்கே கோர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது திருக்குர்ஆன். சோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பசியில வைத்து அல்லாஹ் அந்த நேரத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் அல்லாஹ் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறான் முழு வேர்ல்டுக்கு. ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸ். யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ ஒரு நோன்பு பிடிக்கட்டும். அந்த மாதத்தை அடைகிற நேரமே நம்ம கோர்ஸுக்குள்ள போறோம். வலி துக்கபிருல்லாஹ் அலா மா ஹதாக் வலி துக்மிலுல் இத்தத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க இத்தத்தை பூர்த்தி செய்யணும். இதாண்டா எண்ணிக்கை கவுண்டிங்க நீங்க பூர்த்தி செய்யறதுக்கு தான் உங்களுக்கு இத்தனை நாள் தந்திருக்கிறோம். சோ இது என்னமோ ஒரு எண்ணிக்கை உண்டு. இதை பூர்த்தி செஞ்சா எங்களுக்கு பெரிய நன்மை இருக்குது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான் வலி துக்மிலுல் இத்தா, நீங்க இத்தாவை பூர்த்தி செய்யணும் என்பது. அதனால அன்பிஷா அவர்களே, அஷ்யாமு ஜுன்னா. சோ நோன்பு என்பது ஒரு கேடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள பொறுத்தளவுல அவங்க நோன்பு பிடிப்பாங்க, ஆனா அவங்க தப்பான பேசுறத விட மாட்டாங்க, தவறான நடவடிக்கை விட மாட்டாங்க, தப்பான ஈடுபடுறத விட மாட்டாங்க. அவங்க நாக்கு சும்மாவே பேசிட்டு இருக்கும், கெட்டதெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கும். அல்லாஹ்வுக்கு அவர்கிட்ட எந்த தேவையும் இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனுஷர் பட்டினிலே நிற்கிறார், நல்ல காரியம் வரவே இல்லை, உனக்கு என்ன தேவைடா அல்லாஹ் உன்னை பட்டினில போட? அந்த தேவை இல்லை. இந்த பட்டினி ஏன் தெரியுமா? அந்த பட்டினி ஒரு இண்டிகேஷன், சிக்னல். கோபம் வரப்போக்கல நோன்பு, பசியில நிக்கிறேன், பேசினா நோன்பு முறிஞ்சிரும், வேணாம். இந்த இண்டிகேஷன் அந்த மைண்டுக்குள்ள 30 days 29 days போகுது. நோ, என் நோம்பு முறிஞ்சிரும்பா, நான் உனக்கு அடிச்சா நோம்பு முறிஞ்சிரும்பா, நான் உனக்கு திட்டினா நோம்பு முறிஞ்சிரும்பா. இது போய் 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 எங்களை பதமாக்க போகுது. அஸ்ஸியாமு ஜுன்னா. அன்பிற்குரியவர்களே, சியாமு என்பது, நோம்பு என்பது ஜுன்னா, அது ஒரு கேடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல இந்த செய்தி வருகிறது. அபூ ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூ ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் மன் ஸாம யௌம், ஒரே ஒரு நாள் ஃபீ ஸபீலில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய பாதையில ஒருவர் ஒரு நாள் நோன்பு பிடிச்சா பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நார், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நரகத்தை விட்டும் அவருடைய முகத்தை 70 ஹரீஃபா 70 ஆண்டுகள் தூர தள்ளுகிறார். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரே ஒரு நாள் நோன்பு பிடிச்சா நிஜமா அல்லாஹ்வுடைய பாதையில 70 வருஷம் நரகத்துல இருந்து அல்லாஹ் அவரை தூர தள்ளுறான். 70 வருஷம் தூர தள்ளன என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இங்க இருந்து அந்த கதவுக்கு போறதுக்கு 10 நிமிஷம் எடுக்குது. 10 நிமிஷம் எடுக்கு. என்ன ஒரு ஆள் சந்திக்கிறார். சந்திக்கிற நேரத்தில் அது 15 நிமிஷமா மாறும். என்ன இன்னொரு ஆள் சந்திக்கிறார், அது 20 நிமிஷமா போகும். நான் அங்க போற தூரம், அதாவது நேரம் இதாகும். அல்லாஹ் 70 ஆண்டுகள் தூரமாக்குறான்டா. நரகத்துக்கு இப்ப போறவர் லேட்டா போவார். இன்னும் டிலே டிலே டிலே. நரகத்துக்கு போனா பிரச்சனை, நரகத்துக்கு போறதை டிலே பண்ணது விளங்குதான் உங்களுக்கு சொல்றது. அதாவது உங்களை சொர்க்கத்தின் பக்கம் திருப்புதுன்னு அர்த்தம். இன்னொரு பக்கத்துல நரகத்துக்கு போ டிலே ஆக்குதுண்டா, அது சொர்க்கத்தின் பக்கம் எடுக்குது. அன்பிக்கினியவர்களே, நாம் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் நீங்க எல்லாம் குடும்பமா யோசிச்சு பாருங்க. ஒருவர் ஜன்னாவுல ஒருவர் ஜஹன்னத்துல இருந்த எப்படி நீங்க ஆசையை கட் பண்ணி கேரும் காதால கேட்காதீங்க. நீங்க ஆசையா வளர்க்கிற உங்க புள்ள, நீங்க இறக்கமா இருக்கிற உங்க புள்ள அவர் நரகத்துல இருந்து துடிக்கிறது உங்களால பார்க்க இயலுமா? அல்லது உங்க மகன் ஜன்னாவுல இருந்துட்டு நீங்க நரகத்துல துடிக்கிறத பார்க்க இயலுமா? கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்க குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும். அதனால அன்பிக்கினியவர்களே, இந்த இடத்துல முக்கியமா நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நோன்பு காரணமா அமையுது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரமதான்ல நரக விடுதலைகளை கொடுக்கிறான். சோ அது ஒரு நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. நம்முடைய குடும்பமே நரகத்திலிருந்து விடுதலையாக வேண்டிய ஒரு மாதமாக அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் அந்த அதிபயங்கரமான நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று கேட்கிற அளவுக்கு, அல்லாஹ்விடம் நிறைய நாம் கேட்கிற அளவுக்கு இந்த மாதம் நமக்கு அமையணும். அன்பிக்கினியவர்களே, அப்படி என்றால் ஒரு முபாரக்கான மாதம் நம்மளை நோக்கி வருகிறது என்று சொன்னால் அதை வரவேற்கிற கல்போடு நாம் இருக்கணும். வெறுமனம் பாடல் படித்து அஹ்லன் வ ஸஹ்லன் வ மர்ஹபன் ரமதான் வாங்க அஹ்லன் வ ஸஹ்லன் என்று சொன்னதுக்கு, எல்லாரும் நின்று கசீதா படிக்கணும்னு கையை தூக்கி படிச்சதுக்கு ரமதானை வரவேற்பதாக ஆகாது. ரமதான் என்பது அது கல்போடு சேர்ந்தது. எல்லாத்துக்கும் மேலாக காமு குசாலா, அதாவது அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள். நாம் எல்லோரும் தொழுகிறோம், ஆனால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. ரமலான் அதுவும் முக்கியமாக அந்த தொழுகைகளுக்கு நிறைய நன்மை வரக்கூடிய அந்த ரமலான்ல தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும். ஒரு நாள் பள்ளியில ஒருவர் வருகிறார், அவர் தொழுகிறார். தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்க மேல சலாம் உண்டாகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வலைக்கும் சலாம். சொல்லி போட்டு சொன்னாங்க இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீங்க தொழலமா, நீங்க போய் தொழுங்க. திரும்ப வந்தா யா ரசூலல்லாஹ் நான் தொழுதுட்டேனா. இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீங்க தொழல, நீங்க போய் தொழுங்க. திரும்ப வருகிறார், யா ரசூலல்லாஹ் இப்ப நான் தொழுதேனா. இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி. 3 முறை ஒருவரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க பிழை. ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு பிழையை சொல்லி கொடுக்கல தெரியுமா? அவர் திருத்துறாரான்னு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அவரால் திருத்த முடியல. பிறகு ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுக்கறாங்க. அன்பிக்கினியவர்களே, நான் உங்களிடம் சொல்லுகிறேன், நாம் தொழுகிற தொழுகையில நாம் எல்லாரும் கல்பால் என்ன நினைச்சிட்டோம்டா, we are perfect, we done, நாங்க தொழுந்துட்டோம், நாங்க நோம்பு பிடிச்சிட்டோம், நாங்க ஜன்னாக்கு குவாலிஃபைட் ஆயிட்டோம், எல்லாம் முடிஞ்சு. உங்க புள்ள எக்ஸாமுக்கு எழுதுறது, எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்து சொல்லும் எக்ஸாம் ஈஸிமா. அந்த புள்ளையோட மனசு என்ன தெரியுமா, 100க்கு 100. பேப்பர் வந்த பிறகு 100க்கு 50. எனக்கு எப்படிமா இந்த 50 பிழையாச்சு? அப்பதான் அந்த புள்ள துடிக்கும். நான் எதிர்பார்க்கல. அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் 100 தொழுகைகளை 25 தான் பாஸ்ண்டா, 75 ஃபெயில்ண்டா. எப்படி 100ல 75 பாஸ் 25 ஃபெயில்ண்டா பரவாயில்ல. அதனால எல்லோரும் நாம நினைக்கிறோம் நாம் தொழுதுட்டோம் என்று. இதுல தொழுகைகளை கபூலாக்கப்பட்டது பாத்திலாக்கப்பட்டதுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஹதீஸில். நீங்க நினைச்சிடாதீங்க தொழுத எல்லா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. குர்ஆன் சுன்னாவோட தொழுதாலும் உங்களுடைய கல்வி, என்னுடைய கல்வி இஹ்லாஸோட இல்லாவிட்டால் அல்லது அது தொழாவிட்டால் அந்த தொழுகை வேஸ்ட்.
தொழுகையை வீணாக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை குர்ஆன் சொல்லுது. நீங்க அல்லாஹு அக்பர் என்று சோம்பேறித்தனம் உங்க கல்வில லேசா இருந்தா அது நிஃபாக்குடைய தொழுகைன்னு குர்ஆன் சொல்லுது. முனாஃபிக்கள் தொழுவார்கள் அல்லாஹு அக்பர் என்று, காமு குசாலா, அவர்கள் சோம்பேறியாக நிற்பார்கள். அந்த தொழுகை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணுகிறார். கொஞ்சமாவது சோம்பேறித்தனம் வந்தா, ரப்புக்கு முன்னாடி நிக்கிறோம் என்ற உணர்வு வராவிட்டால், ரப்புக்கு ஷுக்குர் செய்கிறோம் என்ற உணர்வு வராவிட்டால், முனாகஷா முனாஜா, நாங்க அல்லாஹ்வோட பேசக்கூடியது இது, அல்லாஹ் எங்களோட பதில் தரக்கூடியது. சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றா, ஹம்தினி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் பதில் தருகிறான். நானும் அல்லாஹ்வும் பேசுறோம் என்ற உணர்வோட தொழுதால் அது தொழுகை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், மத்த எல்லாம் அஸ்கர் சின்னதா போயிரும். அல்லாஹு அக்பர், கேக் அடுப்புல இப்ப கேக் பெருசா போச்சு, அல்லாஹ் பெரியவன் என்றதை நாங்க வெறும் அரபுல சொல்லிருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். ஓஹோ, இன்றைக்கு பெட்டிஸ் 20 செஞ்சா போதும். பெட்டிஸ் 20 என்பது பெருசாகி அல்லாஹு அக்பர் என்பது, அல்லாஹு அக்பர் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அது சின்னது, அது சின்னது, அது சின்னது, இது சின்னது, இது சின்னது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். மலக்குமார்களை பார்த்து நாம் சலாம் சொல்லி முடிக்கிறோம். முடித்த பிறகு சொல்லுகிறோம், முடிஞ்சு இப்போ கொண்டு வாங்க, இப்போ கொண்டு வாங்க, இப்ப அதை செய்வோம். அல்லாஹ் பெரியவன் என்றா அசான்ல என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். எல்லா வேலையும் விடுங்கப்பா, அல்லாஹ் பெரியவனாம். அங்க போங்க. அல்லாஹ் பெரியவனுக்கு நீங்க என்ன கௌரவம் கொடுக்கறீங்க? உங்க கல்வில அல்லாஹ் பெரியவன் என்ன மரியாதை கொடுக்கறீங்க? அல்லாஹ் பெரியவன் என்பதை நீங்க எப்படி வாழ வைக்கிறீங்க? அதற்கேற்ப அல்லாஹ் நம்மளோட நடந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், ரமலான் என்பது அந்த நோம்பு பிடிக்கிற நேரம். சில வேளை பலகீனப்பட்டு போகிற நாம் நம்மிடம் சோம்பேறித்தனம் குடிக்கொண்டால் சில வேளை வளமையாக இன்றைக்கு தொழுகிற குஷு அன்றைக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. நாம் இரவிலே அதிக உணவுகளை எடுத்து அந்த நடு நிசையிலே நாம் தொழுகிற நேரத்திலே நம்மிடம் அல்லாஹ்வோடு நாம் பேசுகிற நேரம் கண் கலங்காமல், கல்புகள் கரையாமல், நம்முடைய கூடிய சாப்பாடால் கொட்டாவிக்கு மேல் கொட்டாவி போற நிலைமைக்கு நாம் நம்மளை தள்ளக்கூடாது. பெருமானார் அவ்வளவு நன்மைகள் செய்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு கிடைத்தவர். அவர் இருக கட்டி, புடவை இருக கட்டி தன் தொழுகையில் ஈடுபடுவார். நிறைய தர்மங்கள் கொடுப்பார். தன் குடும்பத்தை எழுப்பாட்டுவார். தூங்குற நாள் அல்ல, விழிக்கிற நாள் என்று சொல்லுவார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதத்துக்கு நம்முடைய கல்வை இப்பொழுது ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதத்தை நாம் விரைவில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அடைவதற்கு பாக்கியத்தை தந்தால், அன்பு சகோதரர்களை பேசுற நான் கேட்கிற நீங்கள் எல்லோரும் அடைவோமா என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு ஜனாசாவுடைய போட்டோவை அனுப்பினார்கள். ஜனாசாவுடைய போட்டோவை அனுப்பினார்கள். இவரை தெரியுமா? அந்த போட்டோவோட சேர்த்து என்னோட எடுத்து ஒரு போட்டோவை அனுப்பினார்கள். அந்த ஜனாசா அவரும் சின்ன ஒரு மகன், 2 பேரும் நிக்கிற போட்டோ. அதோடு இன்னொரு போட்டோ அனுப்பினார்கள். அது என்னோட எடுத்த போட்டோ தான். அவரும் அவருடைய மகனும். அவர் மகனுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கு. அவ்வளவு சின்னது, அல்லது ஒரு 4 வருஷம் இருக்கு. அந்த மகனோட அந்த போட்டோவோட கீழே அனுப்புறாங்க ஜனாசா போட்டோ. என்னன்னு பார்த்தா அதுக்கு 2 கிழமைக்கு முன்னாடி அந்த மஸ்ஜிதுக்கு போன நேரம் நான் குத்துபாவை முடித்த பிறகு மகனோட வந்து நின்று என்னோட போட்டோ எடுத்தார். அந்த போட்டோ எடுத்து 2 கிழமை அடுத்த ஜும்மா வருவதற்கு முன்னாடி அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். அவருடைய குடும்பத்தார் இவருக்கு துஆ செய்யுங்கள் என்று அனுப்பியிருந்தார்கள். நான் பார்த்து அதிர்ந்து போனேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு 2 கிழமைக்கு முன்னாடி அவர் மௌத்தாவது தெரிந்திருந்தால் நிச்சயமா என்னோட அவர் போட்டோ எடுத்திருக்க மாட்டார். ஏனென்றால் மரணம் இவ்வளவு விரைந்து வரும் என்று அவருக்கு தெரியாது. அன்பு சகோதரர்களை, நேற்று ஒரு சகோதரனிடம் கோல் அடித்தார். இவர் கோல் அடித்து நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நாம் ஒரு சகோதரர் மௌத்தான கதையை சொன்னார். இவர் அல்லது இன்னொரு சகோதரர் சொன்னார். என்னன்னு கேட்டேன். அதாவது இன்றைக்கு ஒரு 2 மாதங்கள் இருக்கும், அல்லது ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒரு பகல் உணவு எடுத்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு முசலியில அந்த வீட்டுக்கு சாப்பாடுக்கு வந்தவர் அவர் மௌத்தாகி விட்டார். ஒரு இளைஞன் அட்வான்ஸ் லெவலுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுத்து, அதாவது அந்த அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட் எங்களோட நின்று பேசினவர் உங்களுக்கு ஞாபகமான்னு கேட்டார். அவர் மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாகிட்டார் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள் பிரியாவிடை கொடுக்கப்படுகிற நேரம் 2 கிழமைக்கு முன்னாடி நின்றவர்கள் இப்படி எக்கச்சக்கமாக கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த வாழ்க்கை நாம் வாழ வந்த வாழ்க்கை அல்ல. வல்லாஹி சொல்கிறேன்,
எங்களால் கபருக்கு நடந்து போக முடியாது. எங்களை தோளில் சுமந்து இந்த சகோதரர்கள் கொண்டு போய் வைக்க போறார்கள் என்றால் இது மிக அவசரமாக நடக்க போகிறது. இதுக்கு மிச்ச நேரம் இல்லை, மிச்ச காலங்கள் இல்லை. மிகவும் அவசரமாக இந்த பூமியை விட்டு நாம் போக போகிறோம், ரப்பை சந்திக்க போகிறோம் என்றால் அதற்கு முன்னாடி நாம் நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ரமலான் வருகிறது. அல்லாஹ் ரமலானை நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அல்லாஹ் எங்களில் எத்தனை பேருக்கு அதை நசீபாக்குவான் என்று தெரியாது. அதனால் சொல்லுகிறேன், இது நம்முடைய கடைசி ரமலானாக இருந்தால் என்ற உணர்வோடு ரமலானை வரவேற்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே ஜனாசாவுடைய அறிவிப்புகள் எப்படி கேட்கிறதோ, நீங்கள் இன்றைக்கு போன்ல இன்னார் மௌத்தாகிட்டார் இன்னார் மௌத்தாகிட்டார் என்று பார்க்கிறீங்களோ, வல்லாஹி ஒரு நாள் வரும் அன்றைக்கு போன்களில் உங்க பேர் வரும். அதை கேட்க நீங்க நிக்க மாட்டீங்க. அன்றைக்கு போன்களில் என் பேர் வரும், இவர் மரணித்து விட்டார் என்று. அன்றைக்கு நான் இருக்க மாட்டேன். இன்றைக்கு எப்படி இன்னொரு சகோதரோ அதே இடத்துக்கு நான் இன்னொரு நாள் வரப்போகிறேன், இன்னொரு நாள் நீங்கள் வரப்போகிறீர்கள். அப்படி என்றால் இந்த கல்வியை தூய்மைப்படுத்தி இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, நம்முடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து, நம்முடைய ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, நம்முடைய பிழைகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு, நாம் மனம் நோகடித்து இருந்தால் அவர்களிடம் போய் பாவ மன்னிப்பு, அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு நாம் தூய்மையானவர்களாக இந்த ரமலானை அடைவதற்கு, நம்முடைய கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுடைய கையை பிடித்து, இது ஹதீஸ் நான் சொல்லுவது, ரசூலுல்லாஹ் சொன்னார், அஹ்லுன் நிசா ஜன்னாக்குரிய பெண் யாரு தெரியுமா? தான் பிழை செய்திருந்தாலும், தன் கணவன் பிழை செய்திருந்தாலும், கணவன் பிழை செய்திருந்தாலும், தான் பிழை செய்திருந்தாலும், போலி மத்தன் ஹதீஸில் வருகிறது, கணவன் பிழை செய்திருந்தாலும் அவர் கையை பிடித்துக் கொண்டு, அவர் கையை பிடித்துக் கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களிடம் இந்த இரவுலை திருப்தி அடைய மாட்டேன், நீங்கள் என்னை மன்னிக்காவிட்டால் நீங்கள் என்னை மன்னியுங்கள் என்று அவர் பிழை செய்தாலும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அட்வான்ஸா தன் கணவனை தனக்கு பிழை செய்தாலும் அந்த பிழையை போய் இவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு முந்திய பெண் சொர்க்கவாசி என்றாங்க ரசூலுல்லாஹ், சொர்க்கவாசி என்றாங்க. அதனால் கணவர்மாரோட பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டு, அவர்களை கையை பிடித்துக் கொண்டு, அவருடைய மன்னிப்பு கேட்டு, அவருடைய கல்புகளுக்கு ஆறுதலை கொடுத்துக் கொண்டு, நான் ஏதாவது தெரியாமல், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நரகத்திலே அதிகமான பெண்களை கண்டேன், அவர்கள் செய்த குற்றத்தில் கொண்டுதான் உங்களிடம் எந்த நலவையும் காணவில்லை என்று அத்தனை நலவையும் கண்டு ஒரே நிமிடத்தில் சொல்லிவிடக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். ஹைரோ ஒரு டொட்டு கூட காணல் என்னவாங்க, அது அவர்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திரும். அதனால் குடும்பத்திலே பக்கத்தில் வீட்டில் யாருக்காவது பிரச்சனையா, அவர்களோடு உங்க குடும்ப உறவுகளோடு யாராவது இருக்கிறா, மன்னிப்பு கேட்டு இந்த ரமலானை கண்ணியமான முறையிலே கண்ணியமான முறையில் நாங்கள் வரவேற்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.